கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக நம்முடைய தேவன் இப்படியாக அவருடைய பிள்ளைகளாக இருக்க நம்மளையும் அழைத்து இன்றைய நாளிலும் இந்த காலை வேளையிலே தேவனை நோக்கி நாம் ஆராதிக்கும்படியாகவும் அவருடைய சத்திய வார்த்தைகளை நாம் யாவரும் தியானிக்கும்படியாகவும் தேவன் கிருபை செய்துள்ளார். ஆதலால் நம்முடைய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் நன்றியை ஏற்றுக்கொள்ளலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கூறும் நாள் அருகாமையில் நாம் என்ன பண்ணுறோம்னா இருக்கின்றோம். ஸோ அநேக சபைகளில் மெமோரியல் கிளாஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வாரமும் ஒரு நினைவு கூறுதல் ஒரு பாடம் எடுத்தால் நலமாக இருக்கும், அது தேவனுடைய சித்தமாக இருக்கும் என்பதே விசுவாசத்தை இன்றைக்கி ஒரு நினைவு கூறுதல் ஒரு பாடம் தான் நம்ம தியானிக்க போகிறோம். ஸோ இந்த பாடத்தின் தலைப்பு சகோதர சொன்னமானமாக உங்களால் கூடுமா. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ஆர் யூ ஏபிள் டு ட்ரிங்க் தி கப், ஆர் யூ ஏபிள் டு ட்ரிங்க் தி கப். ஸோ இந்த வார்த்தை எங்கே வந்துச்சு அப்படின்னு பார்க்கின்ற பொழுது மத்தேயு 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் இந்த வார்த்தை வருகிறதுன்னு பார்க்கின்றோம். வசனம் வாசிக்கலாம் பாருங்கள். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். அன்பான சகோதரர்களே, நம்ம வாசிக்கின்ற கேஜேவி பைபிளில் பார்த்தீங்கன்னா எப்படியாக இருக்கும் அப்படின்னா, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் இங்கே எழுதப்பட்டிருக்கு பார்த்தீங்களா. அதில் இப்போ ருத்ரஹாம் பைபிள் நம்ம பார்க்கின்ற பொழுது, இஎஸ்வியில் பார்க்கும்போது, ஐஎஸ்விலாம் பார்க்கின்ற பொழுது எந்த வார்த்தை வராதுன்னா, நான் பெறும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா அப்படிங்கிற வார்த்தை இங்கே மென்ஷன் ஆகிருக்காது. பட் நிறையா பைபிளில் இந்த வார்த்தையும் இருக்குது, சில பைபிளில் இந்த வார்த்தை இல்லை. நான் முன்னாடியே உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். ஆனால் எது ஊர்ஜிதனமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் உங்களால் கூடுமா அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கொஸ்டின் கேட்குறார். அதற்கு சீஷர்களை என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களால் கூடும் அப்படின்னா. அப்போ இந்த வசனத்துடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ பேக்ரவுண்டு பார்க்கின்ற பொழுது என்னன்னு பார்க்கின்ற பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணம் அடைவதற்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக நடக்கின்ற சம்பவம். மரணம் அடைவதற்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக நடக்கின்ற ஒரு சம்பவம். செபதேயின் தாய் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து கிட்ட போய் இந்த ஒரு வார்த்தையை கேட்குறாங்க. காரணம்னா, இயேசு கிறிஸ்து சொல்லிக்கிட்டே வரார், நான் பல பேர்னால பாடுபட்டு கொலையுண்டு மரித்து 3ஆம் நாள் என்ன பண்ணணும், உயிர் தழுத வேண்டும் சொல்லுகின்ற பொழுது, அந்த செபதேயின் தாய் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி ஒருவேளை நீங்கள் ராஜ்யத்தில் வந்தீங்கன்னா, எனக்கு 2 குமாரர்கள் இருக்கிறாங்க, ஒன்று யோவான் ஒன்று யாக்கோபு. அவங்கள 2 பேர்த்த நீங்கள் என்ன பண்ணிருன்னா, ஒருத்தரை வலதுபுறமாகவும் ஒருத்தர் என்ன பண்ணுங்க இடதுபுறமாகவும் நீங்கள் வச்சுக்குங்க அப்படின்னு கேட்கும் போது தான் இயேசு கிறிஸ்து என்ன ரிப்ளை பண்ணுறாருன்னா, நீங்கள் என்னன்னு கேட்குறது தெரியாமல் என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க, கேட்டுட்ருக்கிறீங்க. நான் குடிக்கும் பாத்திரத்தில் உங்களால் என்ன பண்ண முடியும், குடிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்படி என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு என்னை மாதிரி வாழ்ந்து, நல்லா புரிஞ்சுங்க, என்னை மாதிரி வாழ்ந்து என்னை மாதிரி மரித்து நான் பிதாவாகிய தேவனிடத்தில் பெறப்போகிறோம் அந்த ஒரு ஸ்தானம் இருக்குது. அந்த ஸ்தானத்தில் பெறுவதற்கு உங்களுக்கு என்ன இருக்குது, முடியுமா? நான் இன்னும் கலோக்கியெல்லாம் சொல்ல போனால், உங்களுக்கு அந்த அளவுக்கு என்ன இருக்குது, கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு என்னென்ன புரியாமல் சீசர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இருக்குது அப்படின்ட்டாங்க. அப்போது இயேசு கிறிஸ்துவோடைய பாடுகள் என்ன, இயேசு கிறிஸ்துவோடைய வாழ்க்கை என்ன, இயேசு கிறிஸ்து எப்படி மரிக்க போகிறார் என்பதெல்லாம் யாருக்கு தெரியல, சீஷர்களுக்கு தெரியல. முடியும் அப்படின்னு சொல்லிட்டார். சரி விடுங்க, அந்த சீஷர்லாம் விட்டுருங்க, பாவம்
ஏன்னா அவங்க பெந்தகோஸ்து நாளுக்கு அப்புறம் தான் என்ன வந்துச்சு, அவங்களுக்கு ஒரு பரிசுத்தாவின் மூலமாக பெலன் வந்துச்சு. நம்ம யார் ஆக்சுவலா? மதுரை ஆரப்பாளைய சபையை சேர்ந்தவர்கள். அப்படியே நம்ம யார் ஆக்சுவலா? நம்ம யார்? சகோதரி எதுவுமே வரல, சத்தமே இல்லை, சகோதரர்கள். நம்ம யார்? அதெல்லாம் அந்த இதெல்லாம் நோ ஸ்பிரிச்சுவல் டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் நான் கேட்கல. நம்ம டீசெண்டாக நம்ம யார், அவ்வளோதான். சீஷர்கள், அவ்வளோதான் சீஷர்கள், அவ்வளோ போதும். சரி, அந்த சீஷர்கிட்ட இயேசு கிறிஸ்து கேள்வி கேட்டார். சீஷர்கள் புரியாமல் என்ன பண்ணிட்டாங்க? முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டு தானே? உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள் கூடும். ஐ கேன் ட்ரிங்க், வி கேன் ஏபிள் டு ட்ரிங்க், வி ஏபிள் டு ட்ரிங்க் அப்படின்னாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்குன்னு வச்சுக்கங்களேன், நான் இயேசு கிறிஸ்து இல்லை, இயேசு கிறிஸ்து சார்பாக நான் கேட்குறேன். இயேசு கிறிஸ்து சார்பாக யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்கணுமில்ல, அதுக்காக அந்த கேள்வி நான் கேட்குறேன். இயேசு கிறிஸ்து சார்பாக என்ன கேட்குறேன்னா, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், நான் பெறும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா? இப்படி அமைதியாக இருந்து என்ன பண்ணுறது? எனக்கு நைட்டு 11 மணிக்கு தான் பஸ்ஸு. நான் கேள்வி கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? இப்போது அதெல்லாம் கூடுமா கூடாதான்னு எங்களுக்கே தெரியல. எங்களுக்கே நல்லா தெரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும்? கேள்வி பார்த்தீங்களா? சீஷர்கிட்ட கேட்குற அதே கேள்வியை நம்ம கிட்ட வச்சா நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுமா? ஓகே, ரைட். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டவுட்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுறோம்னா இருக்கிறோம். ஆனால் ஆக்சுவலாக அதற்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், வந்திருக்கிறோம். ஒரு ஒரு டீட்டெயில் பிளான் யாருக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு தெரியும். சில காரியங்கள் தேவனால் மறைக்கப்பட்டிருந்தாலும் அது ஏற்ற காலத்தில் தேவன் என்ன பண்ணார், ரிவீல் பண்ணுறார். அதே மாதிரி பாருங்கள், இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கிறார். ஆரம்பத்திலே தண்ணீர் ஞானஸ்தானம் பெற்றவுடன் மனிதருக்காக இரட்சகராக மரிக்க வேண்டியதாக இருந்துச்சு. அதனால தான் யோவான் சொன்னார், நான் உங்கள் இடத்துல ஞானஸ்தானம் பெற வேண்டும், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்கிட்ட ஞானஸ்தானம் பெறீங்க அப்படின்னு. யோவான் ஸ்நானம் சொல்லுகின்ற பொழுது உலகத்தை பாவத்தை சுமந்து தீக்கிற தேவாட்டுக்குட்டி. அப்போ யோவான் ஸ்நானுக்கு தெரிகின்ற பொழுது நான் தான் தேவாட்டுக்குட்டி என்பதே இயேசு கிறிஸ்துக்கு தெரியாமல் இருக்குமா? கண்டிப்பாக இயேசு கிறிஸ்து எனக்கு என்ன பண்ணுங்க தெரியும். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சரியான வயதில் 29+, கரெக்டாக சொல்ல போனால் 29+ல் ஞானஸ்தானம் எடுக்கின்ற பொழுது நான் என்ன பர்பஸ்க்காக வந்திருக்கிறேன், நான் எதற்காக நான் உயிர் வாழுகிறேன், எதற்காக நான் ஊழியம் செய்ய போகிறேன், நான் எதற்காக மரிக்க போகிறேன் என்பது டீட்டெயிலாக யாருக்கு தெரியும்? இயேசு கிறிஸ்துக்கு தெரியும். அதனால தான் சொன்னார், நான் குடிக்கும் பாத்திரத்தில் உங்களால் என்ன பண்ண முடியும், குடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டார். ஏன்னா எனக்கு தெரியும். சீஷர்கள் உங்களுக்கு அது என்ன பண்ணாதுன்னா தெரியாது. அப்போ இயேசு கிறிஸ்துவோட ஞானஸ்தானம் எப்போ கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னு பார்க்கின்ற பொழுது லூக்கா 12ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம் வாசிப்போம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 50வது வசனம். ஆகிலும் நான் மூழ்க வேண்டிய ஒரு ஸ்தானம் உண்டு. ஆகிலும் நான் மூழ்க வேண்டிய ஸ்தானம் உண்டு. அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். அது பாருங்க, அதை முடியும் அளவும் எவ்வளவோ நான் என்ன பண்றேன், நெருக்கப்படுகிறேன். சாதாரண வார்த்தை கிடையாது, எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன் அப்படின்னு. அப்போ அனுதினமும் ஒவ்வொரு மினிட்ஸ், ஒவ்வொரு செகண்ட்ஸ் கீழே என்னன்னு தெரியல சொல்கிறேன், அது வரைக்கும் யாருக்கு ஒரு நெருக்கம் இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு நெருக்கம் இருக்குது. நமக்கு வாரத்தில் ஒரு 6 நாள் நெருக்கம் இருந்துச்சுன்னு வச்சுங்க. பொதுவாகவே 6 நாள் வாழ்க்கையில் நெருக்கம் இருந்துச்சுன்னா 7வது நாள் தேவனை நோக்கி சத்திய வார்த்தை கேட்குறதா இருந்தாலும் மூஞ்சி எப்படியா இருந்துறீங்களா, மூஞ்சின்னு சொன்னதை மன்னிச்சுங்க, முகம் எப்படி மாறிடும்னா சுருங்கி போயிடும். நமக்கு அப்படியே என்ன ஆயிடுவான், அப்படியே வேண்டும். அதை பார்க்கும் போது நமக்கே முடியாது. 6 நாள் இருந்தால் போதும். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அது என்ன சொல்கிறாருன்னா, முடியும் அளவும் நான் என்ன பண்ணுறேன், எவ்வளவோ நெருக்கப்பட்டுகிறேன். கண்டினியூஸ், அதான் கண்டினியூஸ், தொடர்ந்து வருது.
ஒரு மனுஷனுக்கு நெருக்கம் எப்படி வருதுன்னா தொடர்ந்து வருது, சரிங்களா? தொடர்ந்து நெருக்கம், அடி மேலே அடி, வலி மேலே வலி, காயத்து மேலே காயம், துன்பத்து மேலே துன்பம், அவமானத்தின் மேலே அவமானம், நிந்தை மேலே நிந்தை, கண்டினியூஸாக வருது. கிரைஸ்ட் சொல்கிறார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்ன பண்ணுறான்னா அதுதான் என்னுடைய பாத்திரம். அந்த பாத்திரத்தை உங்களால் சுமக்க முடியுமா? ஸ்தானத்தை கேட்குறீங்க, கரெக்டா? என்னுடைய மார்பில் வலது பக்கம் சாய வேண்டும், இடது பக்கம் சாய வேண்டும். நான் ராஜ்யத்தில் சிங்காசனத்தில் உட்கார்க்கும் போது வலது பக்கம் இருக்க வேண்டும், இடது பக்கமாக உட்கார வேண்டும் கேட்குறீங்க. நீங்கள் கேட்குறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? சாதாரண காரியங்கள் கிடையாது, எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய விஷயம். சரி, ஓகே, ரைட், நீங்கள் கேட்குறது நான் கொடுத்துட்றேன். பட் என்ன மாதிரி உங்களால் என்ன பண்ண முடியும்? பாத்திரமாக இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஒரு 10,000 கோடி கொடுக்குறான்னு வச்சுங்க, உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஏன்னா நமக்கு பணம் அப்படின்னா தான் ஹியூமன் பீயிங்க்கு எப்படி வேலை செய்ய. ஆமாம், பணம் அப்படின்னா தான் ஹியூமன் பீயிங்க்கு, நம்ம ஆக்சுவலாக ஹியூமன் பீயிங் கிடையாது, நம்ம அந்த ஹியூமன் பீயிங் மறிச்சாச்சு, நம்ம நியூ கிரியேஷன். புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். 10,000 ரூபா பெற்றுக்கொள்வதற்கு இவ்வளோ பாடுகள் பட வேண்டும் அப்படின்னு சொன்னோம்னா மைண்ட் எப்படி தெரியுங்களா இருக்கும்? பாடுகளுக்கு போயிடும். எதை தான் நோக்கி பார்த்துட்டு இருப்பாங்க? அந்த க்ரோர்ஸை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. பாடுகள் வந்து போயிடும். ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது சொல்கிறார். நீங்கள் பாடுகள் எவ்வளோ தூரம் நீங்கள் படுகிறீர்களோ அவ்வளோ தூரம் நீங்கள் என்ன பண்ணலாம்? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். என்னை மாதிரியே பாடுபட்டுட்டிங்கன்னா என் கூடயே சேர்ந்து நீங்கள் என்ன பண்ணலாம்? ஆளுகை செய்யலாம். பாருங்கள், இயேசு கிறிஸ்து அங்கே என்ன நடக்குது வாசிங்க சகோதரி. நான் குடிக்கும் பாத்திரம் என்றால் இயேசு கிறிஸ்து எதிர்காலத்தை பற்றி பேசுகிறார். அப்போ அவர் எதை குறித்து பேசுகிறார்னா அவருடைய எதிர்காலத்தை குறித்து என்ன பண்றாருங்க அவர் பேசுகின்றார். அதாவது தாம் எருசலேம் போவதும் சிலுவையில் மரணம் அடைவதும் 3ஆம் நாள் உயிர் தெழுந்து ஜெயம் பெறுவதும் குறித்து பேசுகிறார். அப்ப பாருங்க, அவர் ஏற்கனவே ஒரு பாத்திரமாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் ஒரு ஃபைனல் ஒரு பாத்திரத்தை அவர் சுமக்க போகிறார். அந்த பாத்திரம் மிகவும் கடினமானது. அதனால தான் ஒரு சமயத்தில் யோவான் 6ஆம் அதிகாரம் 53ஆம் வசனத்தில் அநேக சீஷர்கள் இயேசு கிறிஸ்துக்கு பின்பாக நடந்து கொண்டே வந்தாங்க. அநேக சீஷர்கள் இயேசு கிறிஸ்துக்கு பின்பாக நடந்துட்டு வருகின்ற பொழுது அப்போ இந்த இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை பேசுகிறார். என்ன பேசுகிறார்? யோவான் 6ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம். யோவான் 6ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவனில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இதை கேட்ட உடனே நிறைய சீஷர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இரத்தத்தை குடிக்கிறதா மாம்சத்தை புசிக்கிறதா? இரத்தத்தை குடிக்கிறது என்பது நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமான ஒரு காரியம் சொல்லி அநேக சீஷர்கள் அப்பவே இயேசு கிறிஸ்துவை விட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா வெளியே போயிட்டாங்க. இவர் வேண்டாம். அவங்களுக்கு இது எப்படி இருந்துச்சுன்னா, உபதேசமே கடினமாக இருந்துச்சு. உபதேசத்தின்படி வாழ்றது இல்லை. நான் சொல்றது புரிஞ்சுக்கலாம். உபதேசத்தின்படி வாழ்றது இல்லை. உபதேசமே எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமாக இருந்துச்சு. அவருடைய மாம்சம் நமக்கு நல்லா தெரியும். அதை இயேசு கிறிஸ்து மட்டும்தான் கொடுக்க முடியும். அவரை விசுவாசித்தால் அது போதுமானது. ஆனால் அவருடைய ரத்தத்தில் பானம் பண்ணுங்கிறதே நமக்கு நல்லா தெரியும். அவர் எப்படி பாடுகள் பட்டாரோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணுங்க? பாடுகள் பட வேண்டும். அதைத்தான் அவர் சொன்னார். நீங்கள் பாடுகள் படாமல் உங்களால் அந்த ராஜ்யத்தில் பங்கு பெறுவது என்பது மிகவும் கடினமான ஒரு காரியம். மிகவும் கடினமான ஒரு காரியம். பாருங்க, அப்போ இயேசு கிறிஸ்துக்கு கிளியராக தெரியும் நாம் என்ன பர்பஸ்க்காக இந்த பூமியில் வந்திருக்க வேண்டும், என்ன பிரசங்கிக்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு வந்து கிளியராக தெரியும். அப்போ பாருங்க, யோவான் 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிப்போம். யோவான் 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி, உன் பட்டயத்தை உரையிலே போடு, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானா பண்ணாது இருப்பேனோ என்றார். அப்போ பாருங்க என்ன நடந்திருக்கு. இயேசு கிறிஸ்துவை அரெஸ்ட் பண்ண வராங்க. உடனே பேதுரு என்ன பண்ணிடுறாருங்க, அந்த கெத்செமனே தோட்டத்தில் அரெஸ்ட் பண்ணும் போது பேதுரு உடனே தன்னுடைய உரையிலிருந்து வாள் எடுத்து வெட்டுகிறார். அந்த சோல்ஜரோட காதை என்ன பண்ணுறாரு? வெட்டுகிறார்.
உடனே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார்? அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி, உன் பட்டயத்தை உரையிலே போடு, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்றார். எங்கள் அப்பா ஒரு பாத்திரம் கொடுத்துருக்கிறார், அதில் நான் பானம் பண்ணாமல் இருப்பேனா? அது ஏன் நான் பானம் பண்ணுறதுக்கு நீ என்ன பண்ணுற? தடை செய்கிறாய், எடுத்து உள்ள போடு அப்படிங்கிறார். அப்படி நல்லா புரிஞ்சுக்கலாம். இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கும் போதும் அவருக்கு நல்லா தெரியும். செபதேயின் தாயார் பேசுகின்ற பொழுதும் நல்லா தெரியும். சீஷர்களுக்கு உபதேசம் பண்ணுகின்ற பொழுதும் நல்லா தெரியும். இந்த பாத்திரத்தை நான் தான் சுமக்க வேண்டும், நான் இந்த பாத்திரத்தை குடிக்கிற மாதிரி, இந்த பாத்திரத்தில் பங்கு பெறுற மாதிரி உங்களால் கூடுமா? அப்போது கிளியர் கட்டாக யாருக்கு தெரியும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு தெரியும். தெரியுங்களா? ஒரு இதில் வருவோம். அப்போ எந்த மாதிரி இவர்கள் பாடுபட போகிறான்னு இயேசு கிறிஸ்து தெரியுமா? தெரியும், கிளியராக தெரியும். அப்படி என்றால் ஏன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்குமானால் நீங்க கூடட்டும் அப்படின்னு ஜெபம் பண்ணார்? ஓகே, இதுவும் சகோதரர் எழுதியிருக்கிறார். வேற ஏதாவது ஆன்சர்? இதுவும் எழுதியிருக்கிறார். நம்ம எதையும் மாற்று கருத்து சொல்ல முடியாது. அதாவது அந்த இயேசு கிறிஸ்து அந்த செய்த ஜபத்துக்கு நிறைய ஸ்பிரிச்சுவல் மீனிங் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் மீனிங் சகோதரி சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு கிறிஸ்துக்குள்ளான ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். ஓகே, ரைட். எனி அதர் ஆன்சர்? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்குமானால் நீங்கள் கொட்டட்டும் சொன்னார். ஏன் அழுதார்? மாம்சம் அவர் இன்னும் மாம்சத்தில் இருந்தனால வேண்டான்ட்டாரா? அவர் மாம்சத்தில் தாங்க இருக்கிறாரு. மாம்சத்தில் இருக்கும் போது தான் ஞானஸ்தானம் எடுத்தார். மாம்சத்தில் இருக்கும் போது தான் போதனை சொன்னார். மாம்சத்தில் இருக்கும் போது தான் எல்லாமே செஞ்சார். அவர் மாம்சத்தில் தான் இருக்க போகிறார், மாம்சத்தில் தான் மறிக்க போகிறார். ஏன்னா அவர் 2ஆம் மாதம் அல்லவா, பரிபூர்ணமாக தான் வந்தார். எல்லாமே மாம்சத்தில் தான் இருக்க போகுது. அப்படி ஏன்னு சொன்னார்? சரி, இது ரொம்ப நேரம் நம்ம கேள்வி கேட்க விரும்பல. இது ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் சகோதரர் கொடுத்துருக்கார். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கின்ற சில ஹெட்டிங்ஸ் எல்லாம் பார்க்கலாம். கர்த்தருக்கான விசேஷித்த சோதனை, ஸ்பெஷல் ட்ரையல்ஸ் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு. வாசிங்க சகோதரி, அங்கங்கே நிறுத்தி நம்ம என்ன பண்ணலாம்னா புரிந்து கொள்ளலாம். இப்போ நான் கேட்ட கொஸ்டினுக்கு விடை இந்த பேராகிராஃபில் இருக்குது. நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா புரிஞ்சுக்கலாம். இந்த விடை இருக்குது, வாசிங்க. பாத்திரம் என்னும் வார்த்தையானது ஜீவியத்தின் பல்வேறு அனுபவங்களை குறிப்பதாக நாம் எண்ணக்கூடும். அதாவது அனைவருக்கும் சந்தோஷமும் துக்கமும் கலந்த பாத்திரம் உள்ளது என்று எண்ணக்கூடும். அப்ப பாத்திரம் என்னன்னா நம்ம வாழுகின்ற வாழ்க்கை, அதுல சந்தோஷம் இருக்கும், துக்கம் இருக்கும், எல்லாமே இருக்கும். நம்ம வாழுகின்ற ஒரு வாழ்க்கை. வாசிங்க. ஆனால் இயேசு இவ்வார்த்தையை வேறு அர்த்தத்தில் பயன்படுத்தினார். ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதே பாத்திரம்ங்கிற வார்த்தையை வேற அர்த்தத்தில் அவர் என்ன பண்றாருன்னா பயன்படுத்துகிறார். எப்படி? அவர் கெத்சமனே தோட்டத்தில் இருந்தபோது, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆயிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். இதேதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்குமானால் நீங்க கூடும்படி செய்யும் அப்படின்னார். ஆயினும் என் சித்தத்தின்படி இல்லை, உம் சித்தத்தின்படி. இப்படிதான் இயேசு கிறிஸ்து ஜெபம் செய்தார். அதே இரவில் என்ன சொல்றார்? வாசிங்க. மீண்டுமாக அதே இரவில், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று கூறியும் ஜெபம் பண்ணினார். மரணத்திற்குள்ளான அவருடைய ஸ்தானத்தின் விஷயத்தில் நமது கர்த்தருக்கு எவ்விதமான தயக்கமும் இல்லை. அதாவது இயேசு கிறிஸ்துக்கு இப்படி பாடுபட்டு மரணிக்க போகிறோம் என்பதற்கு எந்த விதமான தயக்கமும் அவருக்கு இல்லை. ஏன்னா ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டே வர்றார், பாடுகள் பட்டு கொலையுண்டுதான். நல்லா புரிஞ்சுங்க, கொலையுண்டுதான் நான் என்ன பண்ண போறேன்னா மரணிக்க போகிறேன் என்பதே இயேசு கிறிஸ்துக்கு கிளியரா தெரியும். அப்படி ஏன் சொன்னார்? ஒய், என்ன ரீசன்? வாசிங்க. ஆரம்பம் துவங்கியே இம்மரணத்திற்குள்ளான ஸ்தானத்தின் விஷயத்தில் அவர் விரும்பி முன்வந்து பங்கெடுத்தார். அப்போ இந்த மரணத்தை அவர்தான் முன் வந்தார், தானா முன் வந்தார்.
அதை வந்து அக்செப்ட் பண்ண, நான் தேவனே உமது காரியமாக நான் போகிறேன், நான் செய்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னார். ஆனால் அவமானமான மரணத்தை தான் அவர் நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று ஜெபம் பண்ணினார். அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? அப்பா, என்னைய வந்து கொலை செய்வதற்கும், என் சரீரத்தை கிழிப்பதற்கும், என்னை அவமானப்படுத்துவதற்கும் ஐ எம் ரெடி. அதெல்லாம் நான் வந்து இல்லைன்னு சொல்லேன், ஏன்னா அதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். ஆனால் அந்த மரணம் எப்படிப்பட்ட மரணமாக இருக்குன்னா, ஒரு அவமானமான ஒரு மரணமாக இருக்கு. அதை மட்டும் என்ன பண்ணிடுங்கப்பா ப்ளீஸ். அதுவும் என் சித்தத்தின்படி இல்லை, ஏதாவது உங்களுக்கு ஒரு சித்தம் இருந்துச்சுன்னா, ஏதாச்சும் ஒரு வழி இருந்துச்சுன்னா, இல்லை இந்த அவமானத்தை மட்டும் எடுத்துடலாம் அப்படின்னு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, அதை மட்டும் என்ன பண்ணிடுங்க, நீக்கிருங்கப்பா அப்படின்னாரு. வாசிங்க. ஆனால் இப்படி அவமானத்துடன் தாம் மரிக்க வேண்டும் என்பதுதான் தமக்கான பிதாவின் சித்தமாக இருக்கின்றது என அறிந்து கொண்ட மாத்திரத்தில் அதை ஏற்றுக்கொள்வதிலும் அவர் விருப்பமாயிருந்தார். உடனே எந்த ஆன்சர் வரல. அப்பதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணார், அப்பா அவமானத்தோட மறிக்கிறது தான் உங்களுக்கு சித்தமா? உங்களுக்கு சித்தமா இது? இந்த அவமானத்தோட மறிக்கிறதையும் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன். இப்போ தான் ஒரு கேள்வி வரும், என்ன அவமானம்? இயேசு கிறிஸ்துக்கு என்ன அவமானம் அங்கே இருந்துச்சு? எது அவமானம்? நீ ஒரு லிஸ்ட், நம்ம எதாவது லிஸ்ட்டு போட முடியுங்களா? இயேசு கிறிஸ்துக்கு என்ன அவமானம் இருந்துச்சு அப்படின்னு மெமோரியல் டைம்னால தான் கேட்குறேன். என்னென்ன அவமானம்லாம் இருந்திருக்கலாம்? ஒரு லிஸ்ட்டு போடும். இங்கிருந்து இப்போ எனக்கு இங்கே ஒரு ஸ்பீக்கர் வச்சுக்கோன்னு போடுறேன், இப்படி ஒரு ஸ்பீக்கர் வச்சுக்கோன்னு, இப்படி அடித்து அவமானப்படுத்தினாங்க, காரி துப்புனாங்க. பாருங்க இப்போ போட்டாதான். சொல்லுங்கள் சிஸ்டர், சொல்லுங்கள். பரவாயில்ல சொல்லுங்கள். முள்முடி வச்சாங்க. சகோதரர்களுக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுப்போமா? என்ன பண்ணாங்க? பரியாசம் பண்ண ஸ்டீஃபன் பர் தெரியாம ஸ்டீஃபன் பர். ஓகே. கன்னத்தில் அரைஞ்சாங்க. தப்பு சொல்லுங்கள். அப்பா பேச மாட்டேன்ட்டாரா? சரி, ஓகே சொல்லுங்க பிரதர். தன்னை நிர்வாணப்படுத்தினார். ஓகே, வேற? ஓகே ரைட். ஓகே, கொஞ்சம் எல்லாத்தையும் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டேன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ரைட், நீங்கள் சொன்னதெல்லாம் ரைட்டு தான். இது இயேசு கிறிஸ்துக்கு தெரியாதா? இயேசு கிறிஸ்துக்கு தெரியாதா? நமக்கே தெரிஞ்சிருக்கும் போது யார் கண்டிப்பாக தெரியாது? பேதுரு 3 தடவை மறுதளிக்க போகிறாருன்னு இயேசு கிறிஸ்துக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். நம்மளை அவமானப்படுத்த போகிறாங்க, கொலை செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தெரியுமா தெரியாதா? தெரியும். ஏசாயா 53ஆம் அதிகாரம் படிச்சிருப்பாரா? சங்கீதம் 22ஆம் அதிகாரம் படிச்சிருப்பாரா? ஏசாயா 42ஆம் அதிகாரம் படிச்சிருப்பாரா? எல்லாமே படிச்சிருப்பார், எல்லாமே தெரியும். அப்புறம் ஏன் போய் ஜெபம் பண்ணார்? அப்போ அவமானம் என்ன பாத்திரம்? அன்பான சகோதர சொல்லு, இந்த இடத்துல அவமானம் சொல்கிறது, அவள் என்ன சொன்னா தரீங்களா? என்னை அவமானப்படுத்துறத நான் கண்டுக்கலப்பா. என்னை அவமானப்படுத்திட்டு போகிறாங்க, என் நிமித்தமாக உங்களை அவமானப்படுத்துவாங்க தெரியுங்களா? அதை என்னால் பொறுத்துக்க முடியல, அது வேணா என்கிட்ட இருந்து தயவு செய்து நீக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. தேவனுக்கு எப்படி இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. தேவனுக்கு எப்படி இருக்கும்? அதாவது அந்த சிலுவை மரணத்தில் இந்த உலக ஜனங்கள் மேலே யார் அன்பு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது 2 பேர் என்ன பண்ணுறது தெரியுங்களா? ஹூ இஸ் தி பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி போட்டான, உதாரணத்துக்கு சொல்கிறேன், சரியான போட்டி. ஆனால் இயேசு கிறிஸ்து ஸ்மார்ட் ஒர்க், அவர் எப்பவுமே ஸ்மார்ட் ஒர்க் தான் பண்ணுவார் சரிங்களா? என்ன ஸ்மார்ட் ஒர்க்குன்னா, அவர் கம்ப்ளீட்டாக லவ்ஃபுல்லாக யார் மேலே வச்சிட்டார் தெரியுங்களா? அப்பா மேலே வச்சிட்டார். ஏன்னா இந்த தடவை மரணிக்க போகிறது நமக்காக தான். பட் என்னதான் அது மரணத்தை அவர் அக்செப்ட் பண்ணிட்டார். ஆனாலும் அந்த மரணத்தில் கூட எங்கள் அப்பாவோட நாமம் என்ன பண்ணக்கூடாது, அவமானமாகக்கூடாது. தெரியுங்களா?
இதுக்கு பேர் தான், இந்த பாத்திரத்தை நம்மளால சுமக்க முடியுமா? அதுதான் கேட்குறேன், இந்த பாத்திரத்தை சுமக்க முடியுமா? இப்போ நம்ம இயேசு கிறிஸ்து பாடுகள் கேட்கும்போது நம்ம நிறைய லிஸ்ட்டு பண்ணோம். இந்த பாடுகளுக்கெல்லாம் அவர் என்ன பண்ணல தெரியுங்களா? அவர் பெருசாக கேர் பண்ணிக்கலாம், அது அவருக்கு தெரியும். ஆனால் அவரால் தேவ தூஷணத்தை அவரால் அக்செப்ட் பண்ண முடியல. தேவ தூஷணம் என்பது யாரை அவமானப்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிதாவாகிய தேவனை அவமானப்படுத்துறது. அவருடைய ஹோலினஸ் என்ன, பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நன்றாக அறிந்தவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர்னால அப்பாவை தேவதூஷணம் சொல்லுகிறது, அப்பாவை ஒரு தவறாக பேசுறது, ஒரு வார்த்தை கூட அவரால் கேட்க முடியாது. ஏன்னா அவ்வளவு பரிசுத்தார். ஹி நோ, கம்ப்ளீட்லி ஹி நோ. கேட்குறாரு, அப்பா அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு இது மட்டும் ஏதாச்சும் என்ன பண்ணுங்க, நீக்குங்க ப்ளீஸ். உங்கள் தேவதூஷணம் சொல்லும் போது அது என்னால் கேட்க முடியல. அதுக்கு போல என்ன பண்ணட்டும், இன்னும் சாட்டையில் அடிக்கிறாங்களா அடிக்கட்டும், இன்னும் காரி துப்புறாங்களா துப்பட்டும், இன்னும் ஏதாச்சும் அவமானப்படுத்துகிறாங்களா அவமானப்படுத்தட்டும். ஆனால் உங்களை மட்டும் ப்ளீஸ்ப்பா ப்ளீஸ். அப்பா சொன்னார், இல்லை 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 இல்லை. அப்படி தேவதூஷணம் சொல்லுகின்ற பொழுது ஒரு நிமித்தமாக என்னை அவமானப்படுத்துகின்ற பொழுது எனக்காக நீ துடிக்கிற பத்தியா, வழியில் துடிக்கிற பத்தியா, அதுவும் கூட எனக்கு சாக்ரிஃபைஸ் தான். அது கூட என்னது, எனக்கு சாக்ரிஃபைஸ், எனக்கு சுகந்த வாசனை தான், அதுவும் என்னோட சித்தம் தான். அந்த பாத்திரத்தை உன்னால் சுமக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. ரொம்ப கஷ்டம்ப்பா, ரொம்ப கஷ்டம், வலிக்குது, ப்ளீஸ் சுமந்துருவியா நீ? உங்களுக்கு சித்தம் இதுதான் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், சுமக்கிறேன், நான் சுமக்கிறேன். இதுதான். இந்த அவமானத்தை இயேசு கிறிஸ்துனால என்ன பண்ண முடியல, தாங்கிக் கொள்ளவே முடியல. நம்ம மெமோரியல் டைமில் பொதுவாக என்ன பண்ணிடுவோம்னா, இயேசு கிறிஸ்துவோடைய சீஷர்கள் அப்படின்ட்டு இப்படி இந்த ட்ராக்கில் நம்ம போயிடும். ஆனால் மரணத்திலும் கூட அப்பாவோட நாமத்தை என்ன பண்ணக்கூடாது, யாரும் தூசிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு மகன் நினச்சார். பார்த்தீங்கன்னு வச்சிங்களா, அவர் தாங்க நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஈக்குவல் அப்பா மேலே என்ன அன்பு வச்சிருக்காரோ அதே அளவு, அதே அன்பு தன்னுடைய சரீரம், தன்னுடைய சபை, தன்னுடைய மனைவி, அவங்க மேலே என்ன பண்ணியிருக்கிறாருங்க, அன்பு வச்சிருக்கிறார். வாசிங்க. தாம் மிகவும் நேசித்த பிதாவுக்கு எதிராக குற்றம் செய்து சிலுவையில் மரணம் அடைய வேண்டும் என்ற நிந்தையிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று நினைத்தார். அவர் என்ன, இது ஒன்று தான் அவர் எதிர்பார்த்தார், வேற எதுவுமே அவர் எதிர்பார்க்கல. என்னை கொல்லட்டும், ஆனால் உங்களை நிந்திக்கிற மாதிரி ஒரு மரணம் வேண்டாம். ஆனால் பிதாவாகி தேவன் என்ன பண்ணல தெரியுங்களா, கடைசி வரைக்கும் இயேசு கிறிஸ்து இந்த விஷயத்தை ரிவீல் பண்ணல. ரிவீல் பண்ணியிருந்தாருன்னா ஆரம்பத்திலேருந்து மைண்டு ஃபுல்லாக எதுலேயே போயிருக்கும். அதனால தான் சில நேரங்களில் சில காரியங்களை ஏற்ற வேலையில் தான் என்ன பண்ணுறாருன்னா ரிவீல் பண்ணுறார். எல்லா நேரத்தில் அவர் என்ன பண்ணலைங்க, ரிவீல் அங்கே செய்யவே கிடையாது. பாருங்க, இன்னொரு இது வாசிங்க சகோதரி. தாம் மரிப்பதற்காக பூமிக்கு இருப்பதையும் நாம் பாடுபட வேண்டும் என்பதையும் அறிந்திருந்தார். அவமானம் தம்முடைய அனுபவத்தில் இந்த ஒரு பாகத்தை அவர் முழுமையாய் புரிந்து இதைத்தான் நம்ம சொன்னோம். அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரணம் அடைய வேண்டும் என்பது அவருக்கு நல்லா தெரியும். ஆனால் இந்த ஒரு பாத்திரம், இந்த ஒரு பாகத்தையும் அவர் சுமக்க வேண்டும். அதாவது பிதாவாகிய தேவனுக்கு ஒரு அவமானம் ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு மரணத்தை நான் சுமக்க வேண்டும் என்பதை அவருக்கு அந்த சமயத்தில் என்ன பண்ணலைங்க, தெரியல. ஆனால் அப்பா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு விஷயத்தை சொன்னால் பையன் தாங்க மாட்டான்னு சொல்லி சொன்னால் பையன் தாங்க மாட்டான், நம்ம பையன் துடிச்சிருவான், நம்ம பையன் வழியில் அழுதுருவான் அப்படின்னு ஒரு பேரண்ட்ஸ்க்கு ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னு வச்சுங்க. எப்படியாச்சும் பையன்கிட்ட சொல்லிடலாம். ஆனால் சொன்னால் என்ன பண்ண மாட்டான், தாங்க மாட்டான். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள், புரியிருக்காக சொல்கிறேன். ஒரு பையன், ஒரு பேரண்ட்ஸ் ரொம்ப அந்யோன்யமாக வாழ்கிறாங்க. அந்த பையனுக்கு பேரண்ட்ஸ் மேலே ரொம்ப மரியாதை பேரண்ட்ஸ் மேலே. இந்த பையன் நிமித்தமாக பேரண்ட்ஸுக்கு பேரும் புகழும் கிடைக்கிது. அதே மாதிரி
பேரண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பையன் மேலே அவ்வளோ லவ் அண்ட் பாண்டேஜ் வச்சுருக்கிறாங்க, ரொம்ப அன்பு. இப்படி ஒரு நல்ல ஒரு க்ளோஸ் பாண்டிங், ஒரு மகன் பேரண்ட்ஸ்க்கு நல்ல க்ளோஸ் பாண்டிங் இருக்கும் போது பேரண்ட்ஸ்க்கு வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு நெருடல் இருக்குது. என்ன நெருடல் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, இவ்வளோ தூரம் நம்ம மேலே அன்பு வச்சுருக்கிறான் பையன், நமக்காக என்ன பண்ணுவான், உயிரே கொடுப்பான், நமக்காக எதுனாலும் விட்டு கொடுப்பான், இந்த மாதிரி ஒரு பையன் கிடைப்பதற்கு நம்ம எவ்வளவோ தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் அப்படின்லாம் ஒரு அன்பு இருக்கும்போது ஃபாதருக்கு ஒரு நெருடல் இருந்துச்சாமா. என்ன நெருடல் பார்க்கின்ற பொழுது, ஒரு நாள் பையன்கிட்ட உண்மை சொல்ல வேண்டும். என்ன உண்மைனா, நீ எங்களுக்கு பிறக்கவே இல்லை, ஐ எம் நாட் யுவர் ஒரிஜினல் ஃபாதர். ஆனால் இது சொன்னால் பையன் என்ன பண்ண மாட்டான், உயிரே விட்டுருவான், மனசு உடஞ்சிருவான். அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது இந்த ஃபாதர் டைம் பார்க்குறார், எந்த டைமில் இதை நான் வந்து சொல்ல முடியும் என் பையன்கிட்ட. ஒவ்வொரு தடவையும் சொல்லும் போது பையனால் அப்பாவுக்கு பெருமை, வாயை திறந்து பேசவே முடியல. ஆனால் ஒரு ரைட் டைமில் என்ன பண்ணிதான் ஆகும்னு சொல்ல வேண்டும். என்னன்னா, மகனே நான் வந்து உனக்கு என்ன இல்லை, உண்மையான தகப்பன் அல்ல. நான் புரியறதுக்காக இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். அது பையனால் தாங்கிக் கொள்ள முடியுமா? இத்தனை வருஷமாக நீங்கள் தான் எங்களோட அப்பான்னு சொல்லி என்ன பண்ணிட்டேன், வாழ்ந்துட்டோம்ப்பா, நீங்கள் அப்படியே விட்டுருக்கலாம். இப்போ நீங்கள் சொல்லி, இப்போ நீங்கள் எனக்கு அப்பா இல்லைன்னு தெரிஞ்சது, ஆனால் அப்பாவும் கூப்பிடும் போது எனக்கு அது எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும், பையனுக்கு எப்படி வலிக்கும், இதை சொல்லும் போது பேரண்ட்ஸ்க்கு எப்படி வலிக்கும். இது வந்து லிட்ரலாக பூமியில் நடக்கிற விஷயம். இதை காட்டிலும் உறவு உள்ளது தான் பிதாவாகிய தேவனும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. கரெக்டான டைம் பார்த்து தேவன் சொல்கிறார், இந்த அவமானத்தை நீ என்ன பண்ணு, சுமரு. வாசிங்க சகோதரி, தொடர்ந்து வாசிங்க. சர்ப்பமானது மோசையினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்பட வேண்டும் என்பதை இயேசு அறிந்திருந்தார். ஏன்னா நமக்கு தெரியும் நிலையிலே ஒரு விஷயம் இருக்கு, எப்படி அந்த வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டுச்சோ அதே மாதிரி மனுஷகுமாரன் என்ன பண்ணணுங்க, உயர்த்தப்பட வேண்டும். யோவான் 3:14 வாசிக்கின்ற மாதிரி, சர்ப்பமானது மோசையினாலே வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் ஒரு நாள் உயர்த்தப்படுவான். இயேசு கிறிஸ்து கிளியராக தெரியும். ஆனால் அவரால் எதை தாங்கிக் கொள்ள முடியலன்னா, அந்த இழிவுபடுத்து படுகின்ற அந்த வேதனை மட்டும்தான் அவரால் என்ன பண்ணல, தாங்கிக் கொள்ள முடியலை. வாசிங்க சகோதரி. தாம் இழிவுபடுத்தப்பட போகின்ற, அவமதிக்கப்பட போகின்ற நேரத்தை அவர் நெருங்க நெருங்க அவ்விஷயம் அனைத்தையும் அவர் உணர்ந்த போது அவர் மிகவும் கூனி குறுகி, பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் என்னை விட்டு நீங்கிவிடும் என்று கதறி நம்முடைய இருதயத்தை ஊற்றினார். சகோதரர் எழுதினதை தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். அந்த டைம் ஆக 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 அவர் அந்த கெத்செமனே தோட்டத்துக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் வெளியே, அவ்வளோதான், வெரி லாஸ்ட் மூமெண்ட், வெரி வெரி லாஸ்ட் மூமெண்ட். இப்போ ஜெபம் பண்ணி நான் வெளியே வந்துட்டா யூதாஸ் காரியத்தை என்ன பண்ணிடுறான், வந்து சோல்ஜரை அரெஸ்ட் பண்ணிடுறான். வெரி லாஸ்ட் மூமெண்ட், கூனி குறுகிறாரு, அப்பா எப்படியாச்சு ப்ளீஸ், நீ இதுக்கு மேலே வந்து ஜெபம் பண்ணுறீங்களே நேரம் இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சுது. 3 வருஷம் ஊழியத்தை நான் முடிக்க போகிறேன், லாஸ்ட் மினிட் ஏதாச்சும் ஒரு கொடுங்களே அப்படின்னு கேட்குறாரு. கொடுங்களேன், ஏதாச்சும் கொடுங்களேன். ஆனால் அப்பா பேசினார், ஆக்சுவலாக பேசினாரா? பேசவே இல்லை. பேசாத போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாரு, அப்பாவுக்கு இது என்ன இல்லை, சித்தம் இல்லை. அதாவது பாத்திரம் நீங்கள் கூடட்டும்ங்கிற சித்தம் அவருக்கு இல்லை. இந்த பாத்திரத்தை நான் என்ன பண்ணணும், சுமக்க வேண்டும். வாசிங்க. ஆனால் தம்முடைய அர்ப்பணிப்பின் போது இதோ தேவனே சூழலை செய்யது சுத்தம் செய்ய வருகிறேன். சித்தம் செய்ய இல்லை, நான் தப்பாக எழுதியிருக்கிறேன், அதை நீங்கள் சீன் படிச்சுக்கங்க. சித்தம் செய்ய வருகிறேன் என்று உள்ள தம்முடைய உறுதிமொழியை உண்மை என்று தெரிவிக்கும் வண்ணமாக உடனடியாக இயேசு, ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக்கடவது என்று கூறினார். அவர் புரிஞ்சிட்டார், சரிப்பா உங்கள் சித்தத்தின்படி நான் என்ன பண்ணிடுறேன், செய்கிறேன். அவ்வளோதான். கெத்செமனே தோட்டத்தில் போய் என்ன பண்ணுறாருன்னா, அவ்வளோவாக விழுந்து அழுகிறார். சற்றம் அப்புறம் போய் முகம் கூப்புற விழுந்து, என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி இல்லை உம்முடைய சித்தத்தின்படி. மத்தேயு 26:39. அப்போது பாத்திரம் எப்படிப்பட்டது அதை புரிந்து கொள்ள வேண்டும்.
அவருடைய அவமானத்தின் பங்கு கொள்வதற்கு நாம் விரும்புகிறோமா? இதே தான் இயேசு கிறிஸ்து கேட்குறார். இந்த பாத்திரத்தை என்னாலேயே சுமக்க முடியலையேப்பா, என்னப்பானா நம்மளை கேட்குறாரு. என்னாலேயே குடிக்க முடியலையே, உங்களால் குடிக்க முடியுமா? ஆர் யூ ஏபிள் டு ட்ரிங்க் தி கப்? உங்களால் குடிக்க முடியுமா? சீசருக்கு புரியாமல் என்ன சொன்னாங்க? ஓ முடியுமே அப்படின்னாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து பாத்திரம் எப்படிப்பட்டது? 3 விஷயங்கள்: அவமானம், நிந்தை, இழிவு. அவமானம், நிந்தை, இழிவு. இயேசு கிறிஸ்து இந்த பாத்திரத்தில் நீங்கள் பங்கு பெற விரும்புகிறீர்களா என்று கேட்டார். அதுக்கு சீஷர்கள் விரும்புகிறோம் என்று என்ன பண்ணாங்க? பதில் அளித்தார்கள். அதோடைய என்ன சொல்ற ரியாலிட்டி, அதோட உண்மைத்தன்மை, அதை அவங்க நேரில் பார்க்கல. சொன்னதை கேட்டுட்டு ஓகே நாங்கள் என்ன பண்ணுறோம், விரும்புகிறோம் அப்படின்னாங்க. இப்போ தான் அவர் இந்த அவமானம், நிந்தை, இழிவை சில வசனங்கள் மூலியமாக அவர் என்ன பண்ணுறாருன்னா நமக்கு ரிவீல் பண்ணுறார். எப்படி அவர் ரிவீல் பண்ணுறார்? அவமானம், நிந்தை, இழிவு, இது 3 தான் அவர் பாடலுக்குள்ளே கொண்டு போச்சு. சரிங்களா? இப்போது ஒரு 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 நான் சொல்கிறேன், நல்லா கவனிச்சு. நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு பாம்பு வந்துருச்சு. உதாரணத்தை சொல்கிறேன், யாரும் ரொம்ப திங்க் பண்ண வேண்டாம். நம்ம வீட்டுக்குள்ளே என்ன வந்துருச்சுங்க? ஒரு பாம்பு வந்துருச்சு. அந்த அந்த என்ன பாம்புன்னு பார்த்தோன்னா அது விஷம் நிறைந்த பெரிய பாம்பு. சும்மா ஒரு 9-10 அடிக்கு இருக்குது. விஷம் நிறைந்த பாம்பு, ராஜநாகன்னு வச்சுக்கங்களேன். அது படம் எடுக்கும்போது 3 அடிக்கு என்ன பண்ணுதுங்க? 3 அடிக்கு நல்லா படம். வீட்டுக்குள்ளே ஒரு பாம்பு வந்துருச்சு. நம்ம என்ன செய்வோம்? என்ன, அதாவது ரொம்ப சயின்ஸு, டெக்னாலஜி, பைபிளுக்குள்ளேருந்து கேள்வி கேட்டால் நீங்கள் யோசிக்கிறதுக்கு நியாயம் இருக்குது. வீட்டுக்குள்ளே ஒரு பாம்பு வந்துச்சு, சரிங்களா? அது அவ்வளோதான், அது விஷம் நிறைந்த ஒரு பாம்பு. ஆனால் என்னென்னா பாம்பு வந்துருச்சு, இப்போ என்ன விக்கல் எடுக்குது? என்னதுங்க? விக்கல் எடுக்குது. அவசரமாக என்ன பண்ணணும்? போய் தண்ணி குடிச்சாகணும். இல்லைன்னா விக்கியே மயங்கி விழுந்துருவோம். அந்த மாதிரி விக்கல் எடுக்குது. வீட்டுக்குள்ளே போய் என்ன பண்ணணும்? தண்ணி குடிக்க வேண்டும். ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன வந்துருச்சு? பாம்பு வந்துருச்சு. 3 அடிக்கு ஒரு பாம்பு இருக்குது. நம்ம குடத்துல தான் என்ன பண்ணுவோம்? எடுத்து குடிப்போம். அந்த குடத்தை தான் சுற்றி உட்காந்துருக்கு. இப்போ என்ன பண்ணுவோம் நம்ம? அதாவது விக்கி செத்து போனாலே தவிர என்ன பண்ண மாட்டோம்? அந்த பாம்பை நம்ம என்ன பண்ண மாட்டோம்? டிஸ்டர்பே பண்ண மாட்டோம். ஏன்? இப்போ தண்ணி குடிக்கலன்னு நம்ம செத்துருவோம். தண்ணி குடிக்கல என்ன பண்ணிடுவோம்? செத்துருவோம். அதாவது தண்ணி குடிக்காமல் செத்தாலும் பரவாயில்ல தவிர அந்த பாம்பை நம்ம என்ன பண்ண மாட்டோம்? பாம்பு மேலே அன்பா? பாம்பு மேலே கருணையா? பாம்பு மேலே இரக்கமா, தயவா? அது எங்கெங்கே காட்ட? அது நம்மக்கிட்ட காட்டின என்னது? அந்த அன்பு, தயவு, இறக்கலாம் பாம்பு தான் நம்மக்கிட்ட என்ன பண்ணோட காட்ட வேண்டும். கரெக்டுங்களா? ஏன்னா அதுக்கு ஒரு மரியாதை. ஏன்னா அது கொத்துச்சுன்னா நம்மளை என்ன பண்ணிடும்? விக்கியாச்சும் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்கலாம். ஆனால் இது கொத்துச்சுன்னா 30 செகண்டில் என்ன ஆயிடுவான்? போயிடுவோம். அதனால் என்ன பண்ண மாட்டான்? அந்த பாம்புக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்து, பாம்பே நீ வெளியே போகிற வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், வீட்டுக்கு வர மாட்டேன். இந்த வீடு இனிமேல் யாரோடையது? உம்மோடையது. நான் வேணால் தெருவில் படுத்துக்கிறேன், நீ உள்ளே இருந்துக்கன்னு சொல்லிட்டு நம்ம தெருவுக்கு போயிடும். அவ்வளோ பாம்புக்கு உண்டான மரியாதையை நம்ம கொடுத்துரும். ஓகே ரைட். இப்போ பாம்பை தூக்கி வீசிடுவோம். இதே மாதிரி தான் விக்கி சாக போகிறோம். தண்ணி நம்ம அர்ஜென்ட்டாக வீட்டுக்குள்ளே போகிறோம். ஒரு புழு வந்துருச்சு. புழு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது. தண்ணி குடிக்கிறதுக்கு புழு டிஸ்டர்ப் பண்ணுது. நம்ம என்ன பண்ணுவோம்? புழு நம்மளை தண்ணி குடிக்க விட மாட்டேங்குது. என்ன பண்ணுவோம்? புழுவை புழுவே நீ வெளியே போகிற வரைக்கும் நான் தண்ணி குடிக்க மாட்டேன், வெளியே உட்காந்துக்குமா? என்ன பண்ணுவோம்? புழுவை வெறி கொண்டு என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? தரையில் வச்சு நசுக்கும் போது தரை எது புழு எதுன்னு தெரியாமல் என்ன பண்ணிடுவோம்? நசுக்கி எடுத்துருவோம். அப்படி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நசுக்கிட்டே தண்ணி குடிச்சிருவாங்க.
நான் தண்ணி குடிக்கும்போது அப்புறம் பார்த்தா எங்கேயும் இங்கே ஒரு புழு இருந்துச்சுன்னு பார்த்தா அது தரையை என்ன ஆயிரும், அப்படியே போய். ஏன் ஏன் புழுவை மட்டும் அப்படி பண்ணுறீங்க? ஏன்னா புழுக்கு நம்மளுக்கு கொத்தாதா? புழுக்கு அவ்வளோதான் என்னது மரியாதை. கரெக்டா? புழுவுக்கு அவ்வளோதான் மரியாதை. பாம்புக்கு இருந்த மரியாதை யாருக்கு இல்லை? புழுவுக்கு இல்லை. பாம்பு விஷத்தன்மை உள்ளது தெரியுங்களா? பாம்பெல்லாம் தரையாக நசுக்க முடியாது. ஏன்னா அது கொத்துச்சுன்னா நம்ம தரையாக படுத்துக்கலாம். அதுக்குண்டான மரியாதை எதுக்கு இல்லை? புழுவுக்கு இல்லை. இது ஏன் சொல்ல வரேன்னா, சும்மாலாம் வசனங்கள் இருக்காதுங்க. சும்மாலாம் வசனங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்காது. அதாவது ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் இல்லாதது, மனிதன் மதிக்காதது சரிங்களா? மனிதன் மதிக்காதது, யாருனாலும் மதிக்கப்படாதது ஒன்று சரிங்களா? அதை யாருனாலும் ஹேண்டில் பண்ணலாம். அது யாருனாலும் ஹேண்டில் பண்ணலாம். கொண்டு போய் வெயில வச்சாலே புழு என்ன இருங்க, செத்துரும். தெரியாமல் ஒரு குழந்தை ஓங்கி அடித்தாலே அது என்ன பண்ணிடுங்க, செத்துரும். ஹார்ம்ஃபுல் பண்ணாது. புழு ஏதாச்சும் ஹார்ம் பண்ணுமா? ஏதாச்சும் அது பல்லு இல்லை, அதுக்கு எதுவுமே கிடையாது. நம்ம கை மேலே ஊறுச்சுன்னா புழு ஊறுறது கூட நமக்கு என்ன பண்ணாதுங்க, ஹார்ம்ஃபுல் கிடையாது. ரொம்ப சாஃப்ட்டு. அதனால் அதுக்கு அவ்வளோதான் மரியாதை. அது பெருசாலாம் மரியாதை எடுக்க மாட்டாங்க. ஏன் இதை சொல்ல வரான் அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சங்கீதம் 22ஆம் அதிகாரம் படிக்கும் போது அவர் தன்னை குறித்து படிக்கிறார். தன்னுடைய மரண தருவாயில் இவரை எப்படி எண்ணுவாங்களாமா, நானோ ஒரு புழு. அதான் சொல்றார். சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிப்போம். சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். சொல்றேன், என்னை மனுஷனாவே யாரும் கருதவில்லப்பா. நான் சிலுவையில் தொங்குறேன், இந்த கெத்செமனே தோட்டத்துக்கு அப்புறம் பல பாடுகள் படுறேன். என்னை மனுஷனாவே கேர் பண்ணல. நான் ஒரு மனிதன், நான் ஒரு மனுஷன் அப்படிங்கிறதே அவங்க கேர் பண்ணவே கிடையாது. என்னை அவங்க எப்படி ட்ரீட் பண்ணாங்களாமா, நானோ ஒரு புழு. நீங்கள் புழுவை பாருங்கள், என்ன செஞ்சு பாருங்கள். புழு நம்மளை எதுவுமே பண்ணாது. புழு நீங்கள் தூக்கி வீசினாலும், புழு மேலே நீங்கள் சுடுதண்ணி ஊற்றினாலும், புழுவை கொண்டு போய் வெயில போட்டாலும், புழுவை நீங்கள் நசுக்கினாலும், புழு நம்மளை எதுவுமே என்ன பண்ணாதுங்க, செய்யாது. சொல்ல என்னை ஒரு பொருட்டாவே இங்கே என்ன பண்ணல, மதிக்கல. மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் என்ன பண்ணுறேன் இருக்கிற வார்த்தைனாலும் கிரியைனாலும் என்னை அவ்வளோ துன்படுத்துகிறாங்க, கஷ்டப்படுத்துகிறாங்க. பட் ஐ ஆம் த வார்ம் பட் எ நோ மேன் ரீஅப்ரோச் த மேன் அண்ட் டிஸ்பைட் ஆஃப் த பீப்புள். ஜனங்களால் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், டிஸ்பைட் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறேன். ஆனாலும் அப்பா சொல்கிறார், நீ புழுதான்ப்பா, உன்னை புழுவாக நசுக்கிட்டாங்களா? தேவன் சொல்கிறார், உன்னை புழுவாக நசுக்கிறாங்களா, உன்னை புழுவாக அவமானப்படுத்துகிறாங்களா, உன்னை புழு மாதிரி கசக்குறாங்களா? ஆமாப்பா கசக்குவாங்க. நான் சொல்கிறேன், அப்படி புழு மாதிரி கசக்குனாங்கன்னா அதுலேருந்து பிளட் வரும் பார்த்தியா, ரத்தம். அந்த ரத்தம் தான்ப்பா அவங்களுக்கு ஜீவன். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்க, அப்போ நல்லா நசுக்கட்டும், நல்லா என்னைய பண்ணிட்டோம் நசுக்கட்டும். அதானே ஜீவன் சொன்னீங்க, நசுக்கட்டும் என்னைய. நான் என்ன பண்ணுறேன், இந்த பாத்திரத்தை நான் என்ன பண்ணிக்கிறேன், அக்செப்ட் பண்ணுறேன், நசுக்கட்டும். கேட்டு அதனால தான் நம்ம அதை வாசிக்கின்ற பொழுது இந்த கிரிம்சன் கிரப் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. கிரிம்சன் தி டோலோமா ஆர் கிரிம்சன், அதில் வர ரத்தம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ரத்தத்தை வச்சு என்ன செய்வார்கள்னா, ஆசரிப்பு கூடாரத்தில் அந்த திரைச்சீலை இருந்துச்சு பார்த்தீங்களா, அது சிவப்பு கலரில் இருக்கும் பார்த்தீங்களா. அந்த சிவப்பு கலர் திரைச்சீலை எதனால் செய்யப்பட்டுச்சு அப்படின்னு பார்க்கின்ற பொழுது இந்த டோலம், இந்த புழுவினால் எடுக்கப்பட்ட அந்த ரத்தம். அப்போ இந்த புழுவினால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனால எடுக்கப்பட்ட ரத்தம் தான் மனுஷனுக்கு என்ன தெரியுங்களா, ஜீவன். அவர் ஆக்சுவலாக புழுதான். இந்த புழுவை நசுக்கினவர்களுக்கு இந்த பிளட்டோட வேல்யூ என்ன பண்ணாது தெரியாது.
அதான் சொன்னார். இந்த புழுவை நசுக்கினவர்களுக்கு இந்த பிளட்டோட வேல்யூ என்ன, இந்த பிளட்டோட கெப்பாசிட்டி என்ன, இந்த பிளட்டு என்ன செய்யும் தெரியாது. அப்போ அவன் நசுக்கட்டும், புழு மாதிரி நசுக்கட்டும். ஆனால் சிந்தப்படுகிற ஒவ்வொரு ரத்தத்துக்கும் நான் என்ன பண்ணுறேன், பதில் கொடுக்குறேன். எப்படின்னா, உன்னை ரத்தம் எடுத்தவர்களுக்காக நான் பனிஷ் பண்ண மாட்டேன். இந்த ரத்தம் எப்பேற்பட்ட பாவம் செஞ்சிருந்தாலும் உன் ரத்தத்தின் மூலமாக அதுங்க கேட்கப்படுகின்ற பொழுது நான் என்ன பண்ணுறேன், கழுவுகிறேன், நான் சுத்தப்படுத்துகிறேன். உன் பிளட்டுக்கு அவ்வளோ வேலையை நான் கொடுக்குறேன். அப்போது புழு சொல்லிச்சாம்மா, அப்பா அப்படின்னா ஒன்று செய்யுங்க, எனக்குள்ளே எத்தனை லிட்டர், ஒரு 12 லிட்டர் ரத்தம் இருக்குது, 12 லிட்டரு ரத்தம் இருக்குது, 12 லிட்டர் நீங்கள் என்ன பண்ணிக்கங்க எடுத்துக்க. நம்ம ஒருத்தருக்கு பிளட்டு கொடுக்க போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு சகோதரருக்கு உடம்பு சரியில்லை, பிளட்டு கேட்குறாங்க, எத்தனை லிட்டர் பிளட்டு கொடுப்போம்? அவருக்கு ஒரு 10 லிட்டர் தேவைப்படுது, நம்ம எத்தனை லிட்டர் கொடுப்போம்? டாக்டர் என்ன பண்ணுங்க 10 லிட்டர் எடுத்துக்குன்னு சொல்லுவோமா? டாக்டர் நம்மளை மென்டல் ஹாஸ்பிட்டல் அனுப்பிச்சுட்ருவார். 10 லிட்டர் அவர் கொடுத்து நீ என்ன செத்து போகவா? இப்போ என்னன்னா, நம்ம இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் கொடுக்க முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு தெரியுங்களா, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இல்லை, நான் என்ன பண்ணிடுறேன், எல்லாத்தையுமே கொடுத்துட்றேன். அப்போ நான் பிளட்டு மட்டும் சொல்ல, அன்பு, கருணை, இரக்கம், சாக்ரிஃபைஸ் எல்லாமே நான் என்ன பண்ணிடுறேன், நான் கொடுத்துட்றேன் அப்படி சொல்லி. இதுதாங்க பாத்திரம். இந்த பாத்திரம் ராபோஜனத்தில் இடம்பெறும் பாத்திரத்தில் அடையாளப்படுத்துகிறது. இதை தான் நம்ம மெமோரியல் டைமில் ராபோஜன சமயத்தில் இதை அடையாளப்படுத்துகிறது என்பதை நம்ம பார்க்கின்றோம். ஸோ அப்பம்ங்கிறது கர்த்தருடைய சரீரம், அது யாருக்குமே கிடையாது, அது அவருக்கு மட்டும்தான். அதாவது அது அவர் மட்டும்தான் கொடுக்க முடியும், அது யாருக்குமே பங்கு கிடையாது. ஏன்னா அது பரிசுத்தமானது, அது புளிப்பில்லாதது, ஜீவம் அப்பம் உள்ளது, அது அவருக்கு மட்டும்தான், அது வேறு யாருக்குமே கிடையாது. ஆனால் we are ஒன் ஆஃப் தி பார்ட் அதில். ஆனால் பங்கு பெறுவதற்கு, பார்டேக்கிங்க்கு எதில் நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னா, திராட்சை ரசம், அதில் நமக்கு ஒரு பங்கு இருக்குது. எப்படி என்றால், எப்படி பாடுபட வேண்டும் என்றால் 3 விஷயம் நம்ம வாழ்க்கையில்: அவமானம், நிந்தை, இழிவு. சொல்லும் போது என்ன இழிவா அப்படிம்பாங்க சொல்கிறக்கே. இந்த 3 விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கா? அவமானம் இருக்கா, நிந்தை இருக்கா, இழிவு இருக்கா? இருந்துச்சுன்னா we are பாஸ். இது 3 நமக்கு இல்லை என்றால் நம்ம பாஸா ஃபெயிலா? ஃபெயில். சரிங்களா? இப்போது சீஷர்கள் முடியும் சொன்னாருங்க பார்த்தீங்களா? முடியும் சொல்லும் போது அவங்களுக்கு அவ்வளோ போதுமான நாலேஜ் இல்லை, அவ்வளோ போதுமான ஹோலி ஸ்பிரிட்டும் இல்லை. ஆனால் பெந்தகோஸ்துக்கு நாளுக்கு பின்பாக எல்லாமே என்ன ஆயிடுச்சுங்க, அவங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கத்துக்குள்ளே அவங்க வந்துட்டாங்க. they realized after the Pentecost day only. யோவான் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிப்போம். யோவான் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அந்த காலம் வரும்போது நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று நீங்கள் நினைக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். நான் உங்களுடனே கூட இருந்தபடியினால் ஆரம்பத்திலே இவைகளை உங்களுக்கு சொல்லவில்லை. ஏன் ஆரம்பத்தை சொன்னா வேண்டாம், ஆரம்பத்தில் நான் பாடுபட்டுக்கிறேன். ஆனால் உங்களுக்கு ஒரு டைம் வரும், உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரும். அந்த வாய்ப்பு வரும்போது தயவு செய்து இந்த பாத்திரத்தை நீங்கள் பங்கு பெற்றுக்கொண்டீங்கன்னா என்னுடைய ராஜ்யத்தில் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நீங்கள் என்ன பண்ணலாம், இருக்கலாம். சரிங்களா? அப்போது இந்த பாத்திரத்தில் பங்கு பெறாமல் நம்மளால் எங்கே போக முடியாது? சபை, பரலோகம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை நம்மளால் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அப்போது பாத்திரத்தில் எப்படி பங்கு பெற வேண்டும் என்றால் விருப்பமாய் பங்கு பெற வேண்டும். தேவன்கிட்ட கேட்குற, தேவனே தயவு செய்து அவமானத்தை மட்டும் என்ன பண்ணிடாதீங்க, கொடுத்துடாதீங்க ஆண்டவரே. ஜபம் பயங்கரமாக பண்ணுற தேவன்கிட்ட பார்த்தா அவமானம் வந்துருச்சு, பயங்கரமாக அவமானம் வந்துருச்சு. அவ்வளோ தூரம் ஜபம் பண்ண ஆண்டவரே, என்னது அவ்வளோ தூரம் ஜபம் பண்ணேன், சாப்பிடாமலாம் ஜபம் பண்ணேன், சண்டே எல்லாம் சாப்பிடாமே சர்ச்சுக்கு வந்தேன், அப்போவும் எனக்கு என்ன வந்துருச்சு, அவமானம் வந்துருச்சு. சரி, இதுதான் உங்கள் சித்தம் போல் இருக்கு, நான் என்ன பண்ணிக்கிறேன், ஏற்றுக்கிறேன் தேவனே. இதை நான் விருப்பப்பட்டு வாங்கிக்கிறதா? நமக்கு வேறு வழி இல்லை, ஆப்ஷன் இல்லை. ஏன்னா இதை தேவனை திட்ட முடியாதுல்ல.
திட்டினா அப்புறம் அடுத்த தடவை போய் நம்மளால் என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாதுல்ல. அதனால சரி. அப்புறம் பிரதர்ஸ் பார்த்தோன்னா நம்ம வாழ்க்கை அதாவது அப்படி தாங்க, ஒரே அவமானம், ஒரே கஷ்டம். சரி விடுங்க, ஞானஸ்தானம் எடுத்தால் அப்படி தான் இருக்குமா, அம்மா சொல்லி கொடுத்துருக்குறாங்க, இருந்துட்டு போட்டு. இதெல்லாம் நம்முடைய மென்டாலிட்டி. இதெல்லாம் வந்து தேவன் பார்ப்பார் என்ன மனநிலைமையில், என்ன இதில் வந்து ட்ரூத்தில் இருக்கு. அன்பான சகோதர சகோதரர்களே, ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். வேதமானவர்களாக நம்ம இருப்பதற்கு தேவன் இந்த பூமியில் கொடுத்த பெரிதான கிருபை. இந்த சத்தியத்தை நாம் பெற்றுக்கொள்வது பெரிதான கிருபை. இன்னைக்கு இந்த ட்ரூத்தை விட்டு, இந்த ஒரு சின்ன குரூப்பை விட்டால் வெளியே போனால் பெரிய கிறிஸ்துவ மண்டலம் சொல்லி பெரிய குரூப் இருக்கு. போய் என்ஜாய் பண்ணலாம், நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணலாம். அந்த கிறிஸ்துவ மண்டலம் நம்மளை உண்மையான சத்தியத்திற்கு போக விடாமல் பலவிதமான தந்திரங்களை சாத்தான் மூலியமாக நம்மளை அமுக்கும். அங்கே வேலை, வீடு, அதுக்கப்புறம் என்ஜாய்மெண்ட், கல்யாணம் நம்மளை கண்ட்ரோல் பண்ணும். ஆனால் எதுவும் இல்லாமல் தேவனே இந்த பாத்திரத்தை நான் சுமக்கிறேன், ஐ எம் ரெடி. ஒரு அவமானம் வருதா, நம்ம ஜெபம் பண்ணணும், தேவனே நான் தகுதி பெறுவதற்காக, உங்கள் பாத்திரத்தில் நான் பங்கு பெறுவதற்காக, கிறிஸ்துவின் பாத்திரத்தில் பங்கு பெறுவதற்காக எனக்கு இந்த சோதனை நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா நான் சந்தோஷமாக என்ன பண்ணிக்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன். ஒருத்தர் கேட்கும் போது, பிரதர் ஒன்றும் இல்லை பிரதர், அது சத்தியத்தை நிமித்தம் வர பாடுகள், அது தேவன் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லும் போது, இது பக்கத்தில் ஒருத்தர் கேட்டுட்டு இருந்தாருன்னு வச்சுங்க, அவருக்கு எப்படி இருக்கும், சகோதரர் என்ன பாசிட்டிவாக இருக்கிறார் அப்படின்ட்டு சொல்ல. இதே சுச்சுவேஷன் மாதிரி வந்துருச்சுங்க, வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ண, ஆனால் என்ன ஆயிடுச்சு, வந்துருச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னா இதையும் தேவன் என்ன பண்ணுவார். அப்போது நம்ம ஆட்டிடியூட் என்ன, நம்ம ஆட்டிடியூட் என்ன, அதுதான் கேட்குறாரு. அதான் ஃபஸ்ட்டு விருப்பம் வேணும். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து என்னை பின்பற்ற வர விரும்பினால், ஃபஸ்ட்டு விருப்பம் இருந்தால் வாங்க, இல்லைன்னா கெட் அவுட். விருப்பம் வேணும், அனுபவம் வேணும், பாடுகள் வேணும், அதுக்கப்புறம் தான் சிங்காசனம், அதுக்கப்புறம் தான் என்னதுங்க, ஆளுகை. நம்முடைய அருமையான மீட்பர் என்ன செய்தார், வாசிங்க சகோதரி. நம்முடைய அருமையான மீட்பர் தைரியத்துடனும் மனோ திட்டத்துடனும் நடந்து சென்றது நம்மை வியப்பில் ஆழ்த்துகின்றது. அவர் எத்தனை பலமானவராகவும் தைரியமானவராகவும் காணப்படுகின்றார். அப்போ இந்த 3 வருஷம் வாழ்க்கையில் அவர் ஏதாச்சும் பயப்பட்டாரா, ஏதாச்சும் வந்து நடுங்கினாரா, ஏதாச்சும் வந்து பயந்து ஓடினாரா? அப்பாவோட சித்தம் தெரிஞ்ச பின்னாடியும் அரெஸ்ட் பண்ணி வரும்போது மற்ற சீஷர்கள்லாம் வந்து தெரிச்சு ஓடுறாங்க. ஆனால் இவர் தெரிஞ்சிருச்சு நம்மளை எதாவது அரெஸ்ட் பண்ண போகிறோம், அப்படியே தைரியமாக நிற்கிறார். இவரை வந்து அரெஸ்ட் பண்ணும் போது பேதுரு காதை வெட்டுகிறார். நம்மளாக இருந்தால் செய்ய முடியுமா? அவர் அந்த காதை எடுத்து அந்த சோல்ஜரோட காதை என்ன பண்ணுறாருங்க, குணப்படுத்துகிறார், ஹீல் பண்ணுறார். வால் எடுத்து உன் உரையில் என்ன பண்ணு போடு அப்படிங்கிறாரு, தைரியமாக நிற்கிறார். பிலாத்து கேட்குறாரு, சொல்லும் போது அவர் என்னம்மா ஆன்சர் பண்ணார்? அவர் பண்ணுற ஆன்சரை பார்த்து பிலாத் ஷாக் ஆகிட்டார். பரிசேயர் சதிசேயர் கேட்குறாங்க, அதுவும் முக்கியமாக சதிசேயர்கள் விசாரணை செய்கிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் என்ன மறைவாக செஞ்சுட்டு இருந்தேன், என்ன பண்ணிட்டு இருந்தேன், நான் வெளியரங்கமாக தான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், செஞ்சுட்டு இருந்தேன். இப்படி அவர் தைரியமாகவும் பலமானவராகவும் வந்து காணப்பட்டார். ஆனால் இவ்வளோ சூழ்ந்து கொண்ட ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்களாக இருந்தாங்க? சங்கீதம் 22ஆம் அதிகாரம் வசனம் 16. சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல். நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவை சூழ்ந்து கொண்டவர்கள் யார் அப்படின்னா, அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்கன்னா, நாய் மாதிரி இருக்கிறாங்க. நாய், சரிங்களா? எப்படி ஒரு புழு வந்து ஒரு அவமானமோ, கரெக்டுங்களா, புழு ஒரு அவமானமோ, இந்த விலங்கும் நாயும் எப்படி இது? ஒருத்தரை வந்து பூமியில் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை திட்டும் போது என்ன சொல்லி திட்டுவார்? தப்பு இல்லை, ஒன்றும் என்ன சொல்லிட்டுனா, ஏய் பப்பி அப்படின்னு திட்டுவாங்க. ஏ டாகி பப்பி அப்படியே கூட்டுவாங்க. என்ன சொல்லுவாங்க? நாய் அப்படின்னு. அதே மாதிரி ஒருத்தர் டக்குன்னு ரோடு கிராஸ் பண்ணி குறுக்க போயிட்டாரு என்ன சொல்லுவாங்க?
ஒவ்வொரு ஸ்லாங்கு மாறும். நாய் அப்படிங்கிற அந்த நாயே அப்படின்னு ஸ்லாங்கு மாறும். குறுக்கா பார், நாய் மாதிரி என்ன பண்ணுறான் பார், குறுக்கா வரான் பார், நாய் மாதிரி கத்துறான் பார், நாய் மாதிரி குறைக்கிறான் பார். ஆனால் அதே நாயை ஒரு 10 நாய் சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்க, நம்ம என்ன பண்ணுவோம்? 10 நாயை நம்ம சூழ்ந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? புட்டிப்போம் பாருங்க ஒரு ஓட்டம். அந்த நாயோடு நம்ம என்ன பண்ணுவோம்? அப்போ தான் நம்ம லைஃப்பில் தெரியும் நம்ம இவ்வளோ ஸ்பீடாக ஓட முடியுமா அப்படின்ட்டு. ஹார்ட் அட்டாக் வந்தாலும் சரி, வாயில் ரத்தம் வந்தாலும் சரி, அது வாட்டு தொடச்சிட்டு என்ன பண்ணிட்டு இருப்போம்? ஒரே ஓட்டம். இது ஒரு அவமான சின்னம். அப்போ எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நாய்கள் என்னை என்ன பண்ணியிருக்கு? சூழ்ந்திருக்கு. ஆமாம், என்ன நாய்கள்? இயேசு கிறிஸ்து சூழ்ந்திருந்தது என்ன நாய்கள்? பரிசேயர்கள், சதிசேயர்கள், இஸ்ரேல் ஜனங்கள். கரெக்ட், வெரி குட், வெரி, எல்லாம் கரெக்டாக கரெக்டாக, அது தப்பு இல்லை. ஆனால் அவங்களாம் எப்படிப்பட்ட நாய்களாக இருந்தாங்க? புரியலையா உங்களுக்கு? எல்லாம் வீட்டில் வளர்த்துற நாய் மாதிரியா இருந்தாங்க? ஜிம்மி, ஜாக்கி, ரோசி அந்த மாதிரி நாயா? எது? வெறி பிடித்த நாய் சரிங்களா? கொலவெறியா? அப்படி ஒரு நாய் இருக்கா? சரி, ஓகே ஓகே, சரி விடுங்க. ஒரு வெறி பிடித்த நாய் சகோதரர் வந்து வெறி பிடித்த நாய். ஏன்னா அந்த வெறி பிடித்த நாய் அப்படிங்கிறேன்னா பல்லு பட்டாலே ஆக்சுவலாக அது என்ன தெரியுங்களா? பாய்சன். அதுக்காக சொல்லணும். பல்லு பட்டால் என்னது? பாய்சன். அதுக்கெல்லாம் வந்து யார் இன்ஜெக்ஷன் போட்டாங்கன்னே தெரியாது. அப்போ நாய்கள் என்னை சூழ்ந்து இருக்கிறது, பொல்லாதவர்கள் கூட்டம் என்னை வளைத்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள், என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம். அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். உடையின் மேல் சீட்டு. இது 3 காரியம் இருக்கு. ஃபர்ஸ்ட் நாய்களுக்கு அவர் என்ன சொல்றார் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, பொல்லாதவர்கள் மூர்க்கத்தனமான கூட்டம், அதான் சொல்றார். நீங்கள் இதோட விளக்கம் பார்க்கும்போது தி ஏஷியன் ஆன்சிஸ்டர் டாக் அப்படின்னு அங்கே எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா இந்த நாய் எப்படிப்பட்ட நாய் அப்படின்னா, இப்போ ரோட்டில் போகிறாங்கன்னு வச்சுக்கங்களேன், அந்த டாகோட ஹேபிட்னா அந்த ரோட்டில் இந்த நாய் வந்து திடீர்னு யாரை பார்த்தாலும் கடிக்கும். யார் கிராஸ் பண்ணாலும் என்ன பண்ணுங்க? போய் கடிக்கும். நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டோம். அது நாயை ஓரத்தில் தான் இருக்குது, நம்ம எங்கேயோ தனியாக போகிறோன்னா இது தேடி வந்து நம்மளை கடிச்சு வச்சுட்டு அது என்ன பண்ணிடும்? ஓடிடும். பார்த்தீங்கன்னா ஒரே நாய் 22 பேர்த்த கடிச்சிது, ஒரே நாய் 30 பேர்த்த கடிச்சிது அப்படின்லாம் நான் பார்த்துருக்குறோம் இல்லைங்க. அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு கூட்டமாகும். ஆக்சுவலாக இயேசு கிறிஸ்து எதுவுமே பண்ணல, அவர் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணல. ஆனால் இந்த நாய்களாக வந்து என்ன பண்ணியிருக்குன்னா பூரா என்ன பண்ணிடுச்சுங்க? கடிச்சு வச்சிருச்சு, கொதறிடுச்சு. என்னமோ டாக் சொன்னார். என்ன டாக் சொன்னீங்க? கொலைவெறி கொண்ட டாக்கா? கொலைவெறி கொண்ட நாய் வந்து என்ன படித்த மாதிரி மூர்க்கத்தனமாக என்ன பண்ணிருக்குன்னா கடிச்சு வச்சிருச்சு. அடுத்தது பார்த்தோன்னா என் எலும்புகளெல்லாம் என்னலாம் அப்படின்னா, நமக்கு நல்லா தெரியும் அவர் விழா எலும்பை பற்றி சொல்லலை, ரிப்பன் பற்றிலாம் அவர் பேசலை. அவர் சாட்டில் அடித்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஸ்பைனல் கார்டு தெரியற வரைக்கும் என்ன பண்ணிட்டாங்க? அடிச்சிட்டாங்க. ஒரு மனிதனுக்கு போன் அப்படின்னா அது என்னென்னா ஸ்பைனல் கார்டு தான். உங்களுக்கு மேஜர் ஆப்ரேஷன்லாம் பண்ணும்போது கும்மி வச்சு எங்கே இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க? கும்மி வச்சு கையில் போடுவாங்க சரிங்களா? கையில் போடுற இன்ஜெக்ஷன்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக். மேஜர் ஆப்ரேஷன் அனஸ்தீசியெல்லாம் கொடுக்க வேண்டும் என்றால் எங்கே போடுவாங்க? ஸ்பைனல் கார்டு பக்கத்தில் தான் போடுவாங்க. ஏன்னா அப்போ தான் பிளட்டில் கலக்கும், அப்போ தான் அந்த பாட்டுக்கு போகிற கம்ப்ளீட்டாக அவங்க வந்து ஒரு மயக்கமான நிலைமைக்கு போவாங்க. அடுத்து வஸ்திரம் சொல்லுகின்ற பொழுது, என் வஸ்திரங்கள் தங்களுக்குள்ளே பங்கிட்டு உடையின் பேர் சீட்டு போட்டார்கள் அப்படின்னா, நாய்கள் கட்டிச்சு கொதறி சதையை பிச்சு பார்த்தா பூரா எலும்பு மட்டும் தான் தெரியுது. ஏன் வந்து எலும்பு சதையெல்லாம் பிஞ்சு தெரியுங்கன்னா, அவருக்கு என்ன இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் இல்லை. என்ன இல்லை? இருக்கிற ட்ரெஸ்ஸையும் என்ன பண்ணாங்க? பங்கிடப்பட்டாங்க. இது ஒரு அவமானம். இந்த அவமானம் நம்மளால் சுமக்க முடியுமா? ஆர் யூ ஏபிள் டு ட்ரிங்க் த கப்? ஆர் யூ ஏபிள் டு ட்ரிங்க் த கப்? வீட்டில் ஒய்ஃப் எதாவது சொன்னாலே, கணவன் எதாவது சொன்னாலே நமக்கு என்ன வருது? சந்தோஷம் வருதா?
அப்படி யார் சொல்லுங்கள்? அவளுக்கு ஒரு மாலை வாங்கி போட்டு அந்த இது பண்ணிக்கலாம். என்ன வருது நமக்கு? என்ன வரும்? ஆத்திரம். ஸ்டீஃபன் பார்த்தா நிறைய சப்போர்ட் பண்ணுறது. தேங்க்யூ. வீட்டில் வெளியே பக்கத்து வீடெல்லாம் இல்லை, பக்கத்து வீடெல்லாம் வேண்டாம், பக்கத்து வீடு எதிர்த்த வீடெல்லாம் வேண்டாம். வீட்டில் நமக்கு யாராச்சும் சொல்லி அது அவன் சொன்னால் நமக்கு என்ன வருது? சரியான கோவம். சரிங்களா? நல்ல வேலை பைபிள் ஸ்டூடெண்ட்னாலும் பரவாயில்ல, இது உண்மையாக தெரியல. இல்லைன்னா வீட்டுக்குள்ளே எது பறக்கும்? உண்மையாக எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது தெரியுங்களா? 80வது என்ன பண்ணிக்கிறாங்க தெரியுங்களா? அந்த கல்யாண நாள் 60 தாண்டி 80 செலிப்ரேட் பண்ணிக்கிறாங்க. 80 சரிங்களா? தேவக்கோட்டைக்கார, அவங்களும் தேவக்கோட்டைக்காரங்க தான். சரிங்களா? தேவக்கோட்டைக்கார 2 பேர் இருக்கிறாங்க. 3 நாள் நல்லா இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பாத்திரம் வெளியே வந்து விழுகும் டம்முன்னு. என்னன்னா அவங்கள விட்டுருவோம். நம்ம வீட்டிலே பைபிள் ஸ்டூடெண்ட்லேயே வேத மாணவர்கள் மத்தியிலே சத்தியம் தெரிஞ்ச பின்னாடி வீட்டிலே நமக்கு என்ன வருது? கோபம் வருது. ஆனால் பாருங்கள், கர்த்தருடைய பாத்திரம்ங்கிற என்ன தெரியுங்களா? நான் எப்போவுமே சொல்லுவேன், வீட்டில் மட்டும் நம்ம கண்ட்ரோல் பண்ண பழகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நான் உண்மையாலே சொல்கிறேன், வீட்டில் மட்டும் நம்ம சாதிச்சு பழகிட்டோம்னா உலகத்திலே நம்ம என்ன பண்ணிடலாம்? உண்மைங்க, நான் உண்மை சொல்கிறேன். வீட்டில் மட்டும் நம்ம கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி பழகிட்டோம், வீட்டில் மட்டும் பொறுமையாக நம்ம இருந்துட்டோம், வீட்டில் மட்டும் பொறுமையாக ஒய்ஃப் சொல்கிறத மட்டும் ஒரு 2-3 மணி நேரம் கேட்டுட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம்? இந்த உலகமாக வேறு உலகம் கொண்டு தேவன்கிட்ட சொல்ல, தேவன் இன்னொரு உலகத்தை கொண்டு வாங்க, அதில் என்ன பண்ணிடுறேன்? சாதிச்சு காட்டிடுவேன் அப்படின்னு. இது கேரக்டருக்கு மட்டும் கிடையாது, ஒரு எல்டராக ஒரு குவாலிஃபிகேஷன் வீட்டு தான். ஒரு சொந்த குடும்பத்தை நடத்த தகுதி இல்லைன்னா சபை அவனால் என்ன பண்ண முடியாது? நடத்த முடியாது. சபை சரியாக நடத்த முடியவில்லை என்றால் அவர் ராஜ்யத்தில் போய் உலக ஜனங்களை சரியாக என்ன பண்ண முடியாது? நடத்த முடியாது. வீடு தான் ரொம்ப முக்கியம். அப்போ பாருங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆக்சுவலாக வீடு மாதிரி தான் இருந்தார். அதான் சொல்கிறா, இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாய் போயிடும் அப்படின்னாரு. நீங்கள் கடைசி வரைக்கும் கேட்கல. நீங்கள் என்னையும் அவமானப்படுத்தினது இல்லாமல் தேவனை என்ன பண்ணிக்கிறீங்க? அவமானப்படுத்தி வச்சுருக்கிறீங்க. நானும் பொறுத்துக்கிட்டேன், எல்லாம் பொறுத்துட்டேன். பட் இருந்தாலும் தேவனுடைய திட்டத்தின்படி நீங்கள் என்ன பண்ணிடுங்க? பாழாய் போயிடுவீங்க. அப்போது சபையை கூட என்ன பண்ணணும்னா கர்த்தருடைய பாத்திரத்தில் என்ன பண்ணணுங்க? பங்கு பெற வேண்டும். பாருங்க, அவருடைய பாடுகளில் பங்கு கொள்ளவில்லை என்றால் அவருடைய சரீரத்தில் நம்ம என்ன பண்ண முடியாது? பங்கு கொள்ள முடியாது. மற்ற 26ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் நானே வாசிக்கிறேன். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், முழு பாத்திரம் இந்த யுகத்தில் காலியாக வேண்டும். இந்த சுவிசேஷ யுகத்திலேயே நம்முடைய பாத்திரம் என்னவாகும் அப்படின்னா காலியாக வேண்டும். சரிங்களா? மோசே அந்த ஆட்டுக்குட்டி அந்த காளையோட ரத்தத்தை எடுத்து பலிபீடத்தின் மேலே தெளிப்பார். அதே மாதிரி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவரோட பலி, அவரோட ரத்தத்தை என்ன பண்ணிக்கிறார்? செலுத்திருக்கிறார். அப்போ தேவன் நம்ம பலியை பார்க்கறதில்ல. நீ நல்லா புரிஞ்சுங்க, நம்ம பலியை அவர் என்றைக்குமே பார்க்கறதில்ல. நம்ம பலியை கிறிஸ்துக்குள்ளாக வச்சு தான் பார்க்குறார். அதுதான் நல்லா புரிஞ்ச, நம்ம பலியை கிறிஸ்துக்குள்ளாக வச்சு தான் பார்க்குறார். 1,44,000 பேர் கிறிஸ்து மாதிரியே பலி செலுத்த வேண்டும் என்றால் 1,44,000 வர்றது என்பது கூடாத காரியம். அது தேவனுக்கு தெரியும். அப்போ நமக்கு என்னென்னா ஒரு கிறிஸ்துக்குள்ளான ஒரு பாடுகள். நல்லா புரிஞ்சுங்களா? கிறிஸ்துக்குள்ளான ஒரு பாடுகள். கிறிஸ்து கிட்ட கேட்குறா, அப்பா பிதாவே என்னை ஏன் கைவிட்டீர்னு கேட்குறார். பிதா எந்த ஆன்சர் பண்ணல. நம்மளால் அப்படி கேட்க முடியுமா? பிதா கைவிட இயேசு கிறிஸ்து விட்டுருவாரா? கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டாருங்க? விட மாட்டார். அப்போ பாருங்கள், அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மோசே பிதாக்களை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசி உங்களுக்காக உங்கள் சகோதரிலிருந்து எழுப்ப பண்ணுவார். அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. அப்ப ஏற்கனவே மோசே ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்லி இருக்கிறார். அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றினவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வாசிங்க. சரீரம் இப்பொழுது உயிர் தெழுதப்பட்டு கொண்டு வருகிறது. இயேசு முதலாவதாக எழும்பப்பட்டார். அப்போ அந்த சரீரம் உயிர் தெழுதப்பட்டு கொண்டு வருகிறது. அதுல முதல் யாருன்னு பார்க்கின்ற பொழுது நம்முடைய ஆண்டவராகிய
இயேசு கிறிஸ்து. கடைசி யார்? முதல் இயேசு கிறிஸ்து. கடைசி யார்? கடைசி யார் இருப்பானா 1,44,000 கடைசியாக ஒரு நபர் வருவார் பார்த்தீங்களா, அவர் தான் கடைசி. பாரு, மோசே ஜனங்கள் அனைவர் மீதும் தெளித்தது போல இந்த நிஜமான மோசேயும் நிறைவடையும் போது மனுக்குலத்தின் உலகத்தின் மீது தெளிப்பார். மேலும் இது மனுக்குலத்தை தெய்வீக பிரமாணத்துடான இசைவிற்குள் கொண்டு வருவதை குறிக்கின்றதாயிருக்கும். மனுக்குலத்தின் மீது தெளிக்கப்படுவதற்கு 1000 வருடங்கள் தேவைப்படும். ஆகவே பாத்திரத்தில் பானம் பண்ணுவதற்கும் இரத்தத்தை தெளிப்பதற்கும் இடையே பெரிய வித்தியாசம் காணப்படுகின்றது. இரத்தத்தை தெளிப்பது என்பது நீதிமானாக்கப்படுதலை குறிக்கின்றது. இரத்தத்தை தெளிப்பது என்பது நீதிமானாக்கப்பட்டதலை குறிக்கிறது. ஆனால் சபையினால் பாத்திரத்தில் பானம் படுவது என்பது நீதிமானாக்கப்படுதலை மாத்திரமல்லாமல் பரிசுத்தமாக்கப்படுதலையும் குறிக்கின்றதாயிருக்கும். பரிசுத்தமாக்கப்படுதலை என்ன பண்ணுதுங்க? குறிக்கக்கூடியதாக இருக்கு. அப்போ பானம் பண்ணுகிறது ஒரு வித்தியாசமான ஒரு காரியம், இரத்தத்தை தெளிப்பது என்பதும் வித்தியாசமான ஒரு காரியம். சரிங்களா? நீதிமானாக்கப்படுதல், சரிங்களா, பரிசுத்தமாக்கப்படுதல். அப்போது நிறைய பாடுகள் வருது. நல்லா புரிஞ்சுக்க, நிறைய பாடுகள் வருது. இந்த பாடுகளை ஒவ்வொன்றையும் கிறிஸ்துக்குள்ளாக நம்ம அக்செப்ட் பண்ணுறோம். அந்த பாடுகள் நிமித்தமாக, அந்த நீதிமானாக்கப்படுதல் நிமித்தமாக நம்ம என்னமாகிறோம்? பரிசுத்தம் ஆக்கப்படுகிறோம். நம்ம பாடுகளே ரிஜெக்ட் பண்ணிட்டோம்னா நீதிமானாக்கப்படுதலும் நம்மளால் போக முடியாது, பரிசுத்தமாகிறது நம்மளால் என்ன பண்ண முடியாதுங்க. இப்போ புரிஞ்சுங்களா? நமக்கு நல்லா தெரியும், ஒரு கோல்டை சுத்தமாக்க வேண்டும் என்றால் அதை முதல்ல என்ன செய்ய வேண்டும்? கோல்டை சுத்தமாக்கணும் என்ன செய்ய வேணும்? பக்கெட்டில் போட்டு நல்லா கழுவ வேண்டுமா? ஓ, நெருப்பில் போட்டு கழுவுறது அப்படிங்க. நெருப்பில் சரி, ஓகே. நெருப்பில் போட்டு என்ன பண்ணோன்னு நல்லா நெருப்பில் சுட்டரிச்சோம்னா அது முதல்ல என்ன கண்டுபிடிக்கலான்னா, இது கோல்டா கவரிங்கா சில்வரா? சரி, கோல்டா சில்வர் தாங்கும், கவரிங்கா என்ன பண்ணிடலாம், நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு. அடுத்தது உள்ளே இருக்கிற டஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்? சுத்தப்படுத்தலாம். நமக்கு தேவையான ஃபார்முக்கு என்ன பண்ணலாம்? கொண்டு வரலாம். அப்படி பார்க்க அப்புறம் கடைசியில் தான் தெரியும் அது என்னது கோல்டு அப்படின்ட்டு. அப்போ கோல்டு அப்படின்னு தெரிஞ்சிருக்கே நமக்கு அங்கே ஒரு நெருப்பு தேவைப்படுகிறது. அதே மாதிரி நம்ம நீதிமானாக்கப்பட வேண்டும் என்றால், பரிசுத்தமாக்கப்படுதல் என்றால் கண்டிப்பாக இந்த பாத்திரத்தில் நம்ம என்ன பண்ணணும்? பானம் பண்ணி தான் ஆகணும், ஆப்ஷனே கிடையாது. அப்போ தெய்வீக நோக்கங்களை நமது கர்த்தர் அடையாளம் கண்டு கொண்டார். அவர் தெரிஞ்சிருச்சு. சில நேரத்தில் ஏற்ற வேலையில் சில காரியங்களை தேவன் கொடுக்கும்போது ஆண்டவரை இயேசு கிறிஸ்து கண்டுபிடிச்சார். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, சீமோன் பேதுரு அந்த காதை வெட்டும் போது ஒன்று என்ன பண்ணார்? உன் வாள் எடுத்து உரையில் போடு. அப்பவும் அவர் என்ன ஒரு கான்ஃபிடென்ஸ் தரார், இப்போ நான் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணால் எத்தனை லேகியோன் அனுப்புறேன்னு சொன்னார். 12க்கு அதிகமான லேகியோனே தேவன் அனுப்பார். ஒரு லேகியோன் வந்தால், சாரி, ஒரு தூதன் வந்தால் எத்தனை பேர்த்து அந்த தூதன் கொள்ளுவார்? ஒரு தூதனோட மினிமம் கெப்பாசிட்டி நான் எவ்வளோது? மினிமம் கெப்பாசிட்டி ஒரு தூதன் எத்தனை பேர்த்த கொலை செய்வார்? 1,80,000 பேர். 1,80,000 பேர். 12 லோகியானே எத்தனை பேர்? கரெக்டு. 12 லேகியோன்னு எத்தனை பேர்னா 72,000. ஒரு லேகியோன்னா ஒரு பெட்டாலியன். ஒரு பெட்டாலியனுக்கு 6,000 பேர். அப்போது 12 பெட்டாலியன்னா 12 × 6. அப்போ 12 × 6,000 எவ்வளோன்னு பார்க்கும்போது 72,000. இந்த 72,000 பார்க்கின்ற பொழுது சொல்கிறேன், இப்போ எங்கள் அப்பாவை நோக்கி ஜெபம் பண்ணால் எங்கள் அப்பா 72,000 லேகியோன் என்ன பண்ணுவார்? சாரி, 72,000 ஏஞ்சல்ஸை தூதர்களை அனுப்புவார். 72,000 ஏஞ்சல்ஸ் வந்தாங்கன்னா எத்தனை பேர்த்த கொலை செய்வாங்க? நீங்கள் எப்படி கணக்கு போட தெரியுங்களா? 72,000 × 1,80,000 கணக்கு போட்டால் எவ்வளோ வரும்? அடுத்த தடவை மதுரைக்கு வரும்போது கணக்கு போட்டு சொல்லு, அவ்வளோ பெருசு. ஆனால் இதில் ஒரு ஸ்பிரிச்சுவல் மீனிங் இருக்குது தெரியுங்களா? பேதுட்ட சொல்லும் போது ஸ்பிரிச்சுவல் மீனிங் என்ன தெரியுங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இப்போ எங்கள் அப்பாட்ட ஜெபம் பண்ணால் 12 லேகியோனுக்கு மேலே
நல்லா புரிஞ்சுக்க, 12 லேகியோனுக்கு மேலே. மேலே அப்படின்னா இன்டூ டபுள். மேலே என்னது? இன்டூ டபுள். அப்போ 72,000 இன்டூ 2 எவ்வளோ வரும்? 72,000 இன்டூ 2 எவ்வளோ? 1,44,000 பேர். தூக்கி வாழை உரையில் போட்டு அப்படின்னாரு. இதுக்கு தாங்க பாத்திரம். என்ன நாலேஜ் பாருங்கள். பேதுருக்கு அப்போ தெரியுமா? தெரியுமா? சொன்னா நான் 1,44,000 பேரை இந்த பூமியில் என்ன பண்ண என்னோட சேர்ந்து ஆளுகை செய்வேன். இவங்களெல்லாம் வந்து குணப்படுத்திருக்கும், இவங்களெல்லாம் சீர்திருத்திருக்கும். ரிடம்ஷன் ஆஃப் மேன் கேட்ட வீழ்த்தில் இருக்க 1,44,000 பேர்த்த நான் ரெடி பண்ணுவேன். அதுக்கு நான் போயிட்டுருக்கிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் பேதுரு? அதுக்கு நான் போயிட்டுருக்கிறேன். எங்கள் அப்பா கொடுக்க போகிறார். உன் வாழை தூக்கி என்ன பண்ணு? உள்ளே போடு. சரிங்களா? அதான் யோவான் 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், அப்பொழுது இயேசு பேதுரு நோக்கி, உன் பட்டயத்தை உரியில் போடு, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ. அப்போ சரீர பிரகாரமான வழி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பரிபூர்ணமான மரணத்துக்கு கெட்ட பெயர் அவமானம் என்ற கூடுதல் வழி. இந்த 2 வழியும் அவர் சுமக்க வேண்டியவராக இருந்தார். அதே மாதிரி பாருங்கள், வாசிங்க சகோதரி. தேவன் தூதர்களுக்கு முன்பாகவும் மனிதர்களுக்கு முன்பாகவும் இயேசு கிறிஸ்துவினுடைய நேர்மை, உண்மை, கீழ்ப்படிதல் ஒரு பாடமாக இருந்தது. தெய்வீக திட்டத்துக்கு நிறைவேற்றத்தக்கதாக இருந்தது. அப்போ பாருங்க, தேவன் இயேசு கிறிஸ்துவை எப்படி வச்சுட்டார் அப்படின்னா, பரலோகத்தில் எத்தனை தூதர்கள் இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. அது லட்சக்கணக்கா, கோடிக்கணக்கா, எத்தனை கோடிகள் இருக்குன்னு தெரியாது. ஒருவேளை மேலே ஒரு 5,000 கோடி தூதர்கள் இருக்கிறான்னு வச்சுக்கிங்களேன். எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பூமியில் வந்து ஆதாம் முதல் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 கோடி ஜனங்கள் இருக்கிறான்னு வச்சுங்க. 10,000 கோடி தூதர்கள், 10,000 கோடி ஜனங்கள் உதாரணத்துக்கு சொல்கிறேன் இருக்கிறாங்க அப்படின்னா, மேலே இருக்கிற 10,000 கோடி தூதர்களுக்கும் 10,000 கோடி ஜனங்களுக்கும் ஒரே ஒருத்தரை என்ன பண்ணியிருக்காராமா தேவன்? லெசன் ஒருத்தரை பார்த்துக்குங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அது யார் அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எப்படி கொண்டு போய் லெசன் வச்சுக்கேன். 10,000 கோடிங்கிறது ரொம்ப கம்மியாக தெரியுது நமக்கு. அதோட தன்மை நான் சொல்லிட்டேன்னா, 10,000 கோடிக்கு எத்தனை ஜீரோ கண்டுபிடிச்சி இப்போ நீங்கள் கரெக்டாக சொன்னவங்களுக்கு இந்த டேப் பரிசாக கொடுக்கப்படும். உங்களுக்கு 60 செகண்ட்ஸ் டைம் கொடுத்தாலும் 10,000 கோடிக்கு எத்தனை சைபர் நம்மளால் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. எவ்வளோ பெரிய தொகை தெரியுங்களா? எல்லாத்துக்குமே ஒரு லெசன் யாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆனால் சகோதரர் சொல்கிறார், இயேசு கிறிஸ்து மட்டுமா லெசனு? இயேசு கிறிஸ்து மட்டுமா லெசன்? இல்லை. அவர் பாத்திரத்தில் ஒருத்தர் என்ன பண்ண போகிறாங்க? பங்கு பெற போகிறாங்கல்ல. நான் 2 ஸ்லைட்ஸ் ஸ்கிப் பண்ணுற டைம் அதனால். அவங்களும் என்னென்னு பார்த்தீங்கன்னா லெசன் தானே. அவங்களும் அந்த பாத்திரத்தில் தான் என்ன பண்ணியிருக்காங்க? பங்கு பெற்றிருக்காங்க. அப்போ நம்முடைய பாத்திரத்துக்கான விசேஷித்த மேற்பார்வை யார் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார்? பரிபூரணமானவர், உண்மை உள்ளவர், நேர்மையுள்ளவர், கீழ்ப்படிதல் உள்ளவர், உலகத்தின் பாவத்தை சுமக்கிறவர். இவர் தான் சூப்பர்வைசர். இதில் பார்ப்பார், இதெல்லாம் வச்சுருப்பார். இதே மாதிரி யாராச்சும் இருக்கிறாங்களான்னு பார்ப்பார், நம்மளை பார்ப்பார். நம்ம எப்படி இருக்கணும்? பரிபூர்ணமாக இருக்கணும், உண்மையுள்ளவர்களாக இருக்கணும், நேர்மையுள்ளவர்களாக இருக்கணும். கீழ்ப்படிதல் சத்தமே வர மாட்டேங்குது. கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்கணும். உலகத்தை பார்த்து அப்புறம் சுமந்துக்கலாம். இப்படி ஒன்று கால்குலேஷன் வச்சு பார்த்தா நம்ம இப்படி இருக்கிறோமா? ஆனால் எப்படி இருக்கிறோம் தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து பக்கத்தில் இருக்கும்போது பரிபூர்ணம் இல்லாதவர்களும் பாவம் நிறைந்தவர்களுமாக இருக்கிறோம். சரிங்களா? ஆனாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாருங்க? சூப்பர்வைஸ் பண்ணுவார். வாசிங்க. இயேசு நம்முடைய குறைவுகளை நிறைவாக்கும், நம்முடைய குறைவுகளை நிறைவாக்கவும், நம்முடைய குணநலன்களை வளர்த்தி நம்மை அவருடைய மகிமையின் சாயலுக்கு அடைகின்றார். என்ன ஒர்க் பண்ணுறாரு தெரியுங்களா? அன்பான சகோதரர் சொல்லு, இந்த பாடத்தோடைய எண்டுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக ஞானஸ்தானம் எடுத்த பின்பாக நம்ம ஒர்க் பண்ணலைங்க.
நமக்காக யார் ஒர்க் பண்ணிட்டு தெரியுங்களா? கிரைஸ்ட். இதுதான் உண்மை. அதனால தான் எந்த ஒரு காரியம் நாம் செய்கிறதா இருந்தாலும் தேவனுக்கு சித்தமா என்பதை யோசித்து பார்த்து நம்ம செய்ய வேண்டும். யோசித்து பார்த்து, சரிங்களா? ஏன்னா நமக்காக யார் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறா? கிரைஸ்ட் ஒர்க் பண்ணிருக்கிறா. எதுவாக இருந்தாலும் நீங்கள் நம்ம பேப்டிசம் எடுத்த பின்பாக நம்ம லைஃப்பை தேவனுக்கு ஒப்படைச்சிட்டோம். கிரைஸ்ட் மாதிரி என்ன பண்ணிக்கிறோம்? ட்ரெஸ் போட்டிருக்கிறோம். கிரைஸ்ட் நம்ம கூட இருக்கிறார். கிரைஸ்ட் மாதிரி தான் இருக்க வேணும், சரிங்களா? எதுவாக இருந்தாலுமே ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இது காயப்படுத்திருக்காக சொல்ல, இது நிறைய முறை சொல்லியிருக்கிறோம், அதுக்காக நம்ம சொல்கிறோம். தேவனுடைய ஆலயத்து மேலே ரொம்ப வைராக்கியம் உள்ளவர் யாருங்க? நம்முடைய ஆண்டவராகிய ரொம்ப வைராக்கியம் உள்ளவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இப்போ மனசாட்சிப்படி எல்லாருமே நம்ம சொல்லுவோம், பிதாவாகிய தேவன் அந்த ஆலயத்தில் வந்து அமர்ந்து, பிதாவாகிய தேவன் இந்த ஆலயத்தில் அவருடைய வார்த்தையை பேசுகின்ற பொழுது இந்த நியூஸ் யாருக்கு தெரிஞ்சிச்சுன்னா இயேசு கிறிஸ்துக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த ஆலயத்தில் தேவன் இன்னைக்கு வந்து என்ன பண்ண போகிறாரு, அவர் பேச போகிறார் இயேசு கிறிஸ்துக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த ஆலயத்துக்கு தேவன் எத்தனை மணிக்கு வருவார்? இந்த கேள்வியை நீங்கள் யார்கிட்ட கேட்கணும்? அவர்கிட்ட தான் கேட்கணும். எங்ககிட்ட கேட்டிங்கன்னா அப்படி எத்தனை மணிக்கு இயேசு கிறிஸ்து வருவார்? சரி, நான் ஒரு உதாரணம் ஒரு 9 மணின்னு வச்சுக்கோங்க, வேண்டாம், கோயம்புத்தூரே எடுத்துருவோம். 8:30 மணின்னு வச்சுக்கோங்களேன். 8:30 மணிக்கு ஆலயம் பிதாவாகி தேவன் வந்துடுவார். இயேசு கிறிஸ்து எத்தனை மணிக்கு வருவார்? நீங்கள் சொல்கிற பதில் நான் தண்ணி குடிக்கிறது ஆறுதலாக இருக்கணும், விக்கிட்டு வர மாதிரி சொல்லக்கூடாது. எத்தனை மணிக்கு வருவார்? என்னது 8:15? யார் அது? அது நம்ம வர்றது. எத்தனை மணிக்கு வருவார்? என்னன்னா சொல்ல முடியல. அவர் 7 மணிக்கு வந்துடுவாரா, இல்லை 6 மணிக்கு வந்துடுவாரா, இல்லை நைட்டே வந்துடுவாரா, இல்லை ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துடுவாரா? ஆனால் கண்டிப்பாக 8:35க்கு என்ன பண்ண மாட்டாருங்க, கரெக்டாக கண்டிப்பாக 8:30 மணிக்கு ஷார்ப்பாக இப்போ போய் அப்படி ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணிட்டோம், பாட்டு பாட போயிட்டோம். அந்த மாதிரி ஏதாச்சும் வருவாரா? நோ, அது 100% வரமாட்டார். கண்டிப்பாக 8:15க்கு என்ன பண்ண மாட்டார், வரமாட்டார். தெரில, அதுக்கப்புறம் எனக்கு தெரில ஏன்னு கேட்டால், ஏன் இம்பார்ட்டன்ஸ், என்னது இம்பார்ட்டன்ஸ். இந்த மெமோரியல் டைமில் இயேசு கிறிஸ்துவன் நாளில் நினைவு கூறும் போது அவர் அதைத்தான் நினைவு கூற சொன்னார். நான் உங்கள் கூட சேர்ந்து நான் என்ன பண்ணுறேன், உங்களை சுத்தப்படுத்துகிறேன். என்னோட பாத்திரத்தில் நீங்கள் பங்கு பெற வேண்டும் என்றால் என்னை மாதிரியே நீங்கள் என்ன பண்ணணும், மாற வேண்டும். சரிங்களா? என்னை மாதிரியே மாற வேண்டும். சரிங்களா? அதுதான் தேவனும் விரும்புகிறார், இயேசு கிறிஸ்துவங்கிறார். வாசிங்க தொடர்ந்து. நமது பாத்திரத்தில் மீதான நமது கர்த்தருடைய மேற்பார்வை இல்லையெனில், ஒருவேளை இல்லையெனில் நாம் அநேக விஷயத்தில் குறைவாகவே வளர்ச்சி அடைந்து இருப்போம். அப்போ நம்ம இன்னும் வளரவில்லை என்றால் நல்லா புரிஞ்சுக்கலாம், நம்ம அந்த பாத்திரத்தில் நம்ம என்ன பண்ணல, பானம் செய்யவில்லை, அவ்வளோதான். மெமோரியல் டைமில் அந்த திராட்சை ரசத்தை வாங்கி அது இயேசு கிறிஸ்துவோட ரத்தமாக மாற்றிக்கணும், குடிச்சுக்கலாம். ஆனால் அது வெறும் ஜூஸ் தான். நான் சொல்றது புரிஞ்சுங்களா? அந்த ஜூஸ் எப்போ நமக்கு ரத்தமாக மாறுது என்றால் நம்ம இந்த நிந்தை, அழிவு, அதுக்கப்புறம் நிந்தை, அவமானம், இழிவு இந்த பாத்திரத்தில் பங்கு பெறும் போது தான் அது நமக்கு ரத்தமாக மாறுது. இந்த பாத்திரத்தில் நம்ம பங்கு பெறாத போது அது என்ன தரீங்களா, வெறும் கிரேப் ஜூஸ் தான், வேறு எதுவுமே கிடையாது. வயிற்று வலி வேணால் சரியாகுமே தவிர நமக்கு இருக்கிற உண்மையான நோய் என்ன ஆகாது, சரியாகாது. சரிங்களா? அப்போது இந்த பாத்திரத்தில் நம்ம என்ன பண்ணணும், இந்த பாத்திரத்தில் பங்குபடுவதற்கு தான் 2 விஷயத்தை சொன்னால், ஒன்று ரத்தம் தெளிக்கப்பட வேண்டும், இன்னொன்று என்ன பண்ண வேண்டுங்க, ரத்தம் பாத்திரத்தில் ஊற்றப்பட வேண்டும். உன்னை நீதிமானாக்கப்பட வேண்டும், கண்டிப்பாக பரிசுத்தம் ஆக்கப்பட வேண்டும். கடைசி ஒரு வசனம் வாசித்து பாடத்தை நிறைவு செய்வோம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் வசனம் 12-13. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12 வசனம் முதல். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல். அப்ப நிறைய சோதனைகள் வரும் கிறிஸ்துவுக்குள்ளாக, யாரும் பயந்துக்க வேண்டாம். கிரைஸ்ட் நம்மளை என்ன பண்றாருன்னா பியூரிஃபை பண்றார்,
கிரைஸ்ட் நம்மளை கொண்டு போய் ஆசீர்வாதத்தை வாங்கி கொள்வதற்காக, பெற்றுக்கொள்வதற்காக நமக்கு உதவி செய்கிறார். சரிங்களா? பாடுகள் வந்தால் நமக்கு கிஃப்ட்டு. பாடுகள் வரவில்லை என்றால் அது கிஃப்ட் இல்லை, அது நமக்கு ஏதோ பனிஷ்மெண்ட் மாதிரி தான், ஏதோ புதுமை என்று திகையாமல். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். அவருடைய பாடுகளுக்கு நம்ம என்ன பண்ணணுங்க? பங்காளிகள், பார்ட்டேக்கர் பண்ணால் நம்ம என்ன பண்ணணும்னா சந்தோஷப்பட வேண்டும். சரிங்களா? அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த ஒரு பாத்திரத்தை அவர் விரும்பவில்லை என்றால் அந்த அவமானம், நிந்தை, இழிவு, அதுவும் அவருக்கு ஏற்பட்ட அவமானம், அவருக்கு ஏற்பட்ட நிந்தை, அவருக்கு ஏற்பட்ட இழிவை பற்றி சொல்லல, என் நிமித்தமாக உங்கள் நாமம் தூஷிக்கப்பட்டுருமே அப்படிங்கிறத அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இந்த பாத்திரம் என்ன பண்ணிட்டோம், நீங்கள் கொடுமானால் நீங்கள் கொடுட்டும் சொன்னார். ஆனால் இவருக்கு கொடுக்கப்பட்ட பாத்திரத்தில் இவர் முழுமையாக அதை பானம் பண்ண வேண்டும் என்ற விஷயத்தில் அவர் எப்படி இருந்தாருங்க? தெளிவாக தான் அவர் என்ன பண்ணாருன்னா அப்படி இருந்தான்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ அவர் மட்டும்தான் இருக்கிறாரான்னு கேட்டால் அவர் மட்டும் இல்லை. அவருடைய வேலை என்னன்னு பார்க்கின்ற பொழுது அந்த சரீரம் முழுவதும் எழுப்பப்பட வேண்டும். அப்போ பிதாவாகி தேவன்கிட்ட சொல்கிறார், அப்பா என்னை நீங்கள் கைவிட்டீங்க, என் சரீரத்தை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, கைவிடக்கூடாது என்பதற்காக நம்மளே அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுவதற்காக உதவி செய்யறதுக்கு அவர் இருக்கிறார். அவருடைய மேற்பார்வையில் நம்ம பாடுகளுக்குள்ளே போனோம்னா நிச்சயமாக நம்ம என்ன பண்ணலாம்னா அவருடைய ஆளுகையில் நம்ம என்ன செய்யலாங்க, மகிமை அடையலாம். அப்போது எப்போவுமே இந்த மெமோரியல் டைமில் விசேஷித்த சோதனைகள் வரும்னு சொல்லுவாங்க, அது வர்றது உண்மை தான். பட் இருந்தாலும் நமக்கு விசேஷித்த சோதனைகள் மெமோரியல் டைம் மட்டும் கிடையாது, சாகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணுங்க, மரணம் வரைக்கும் வர வேண்டும். எல்லா விசேஷித்த சோதனைகளும் நம்ம கிறிஸ்துவை எண்ணி பார்த்து, கிறிஸ்துவோட மரணத்தை எண்ணி பார்த்து, கிறிஸ்துவோட அந்த அவமான மரணத்தை நம்ம நினைவு கூர்ந்து நம்முடைய பாடுகளுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா சந்தோஷமாக பங்கு பெற வேண்டும். அப்படி பங்கு பெற்றால் தேவன் நிச்சயமாகவே என்ன பண்ணுவார், நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்துவார். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் நமக்கு ஆசீர்வாதமாக தருவாராக. ஆமேன்.